பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நாம் ஆன்லைன் ஜூம் மீட்டிங் பேசுறதுக்கு எடுத்துக்கிட்ட புக் ஃபீஹி மா ஃபீஹி மௌலானா ரூமி எழுதின இந்த புக்கு. பேராசிரியர் ரமீஸ் பிலாலி இதை மொழிபெயர்த்திருக்காங்க. மௌலானா ரூமி இன்னைக்கு தேதியிலேருந்து ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி 1207 பிறந்து 1273 வரைக்கும் வாழ்ந்த கவிஞர், சூஃபி ஞானி. இஸ்லாமிக் கேலண்டர்ல 7th செஞ்சுரியில் வாழ்ந்திருக்காங்க. மௌலானா தமிழ்ல எழுதின நூல்கள் மஸ்னவி நரிம்பெட் சலாம் அவர்கள் இதை மொழிபெயர்த்திருக்காங்க. ஃபீஹி மா ஃபீஹி அதனோட ஒரு அதே மாதிரி உள்ள ஒரு முக்கியமான பிரபலமான புக்கு. இது ரூமி ஞான பேருரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌலானா ரூமி மௌலானா ரூமி எழுதின நூல்கள்ல சில நூல்கள் தமிழ்ல எழுதப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு அது ரொம்ப பிரபலமானதா ஆச்சு. அது நிறைய பேர் கவனிக்கவும் செஞ்சாங்க. அந்த வகையில் தமிழ்ல இந்த இந்த ஃபீமா ஃபீ பத்தி எழுதும்போது பேராசிரியர் ரமீஸ் பிலாலி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தமிழ்ல மௌலானா ரூமி எழுதுனதுல ஆய்வு செய்யணும். ஆர்பிஎம் கணிக்கு முன்னி இதை யார் யார் மொழிபெயர்த்திருக்காங்க, அதுக்கு பிறகு சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா நிறைய பேரும் மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ்ல இன்னைக்கு உமர் கய்யாமுக்கு அளவுக்கு அல்லது உமர் கய்யாம் மாதிரி இன்னைக்கு மௌலானா ரூமி ஓரளவுக்கு கடந்த 10-20 வருஷமா நல்லபடி நல்ல மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வர தொடங்கியிருக்கு. ரமீஸ் பிலாலி அவங்க ஏற்கனவே ருபாயாத்தம் பண்ணியிருக்காரு. சூஃபி இதுல நிறைய ஒர்க் பண்ண ஒரு பேராசிரியர், நல்ல மொழிபெயர்ப்பாளர். ஸோ இப்போ நம்ம இதுல இந்த கூட்டத்துல மதிப்புரையாற்ற நிஷா மன்சூரும் இருக்காரு, பேராசிரியர் ரூமி சாரும் வந்திருக்காரு. இந்த பேராசிரியர் ரூமி சாரோடவும் நம்ம நண்பர் நிஷா மன்சூரோட எனக்கு ரொம்ப நீண்ட கால தனிப்பட்ட முறையிலான நட்பு இருக்கு. ரொம்ப இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா சூஃபிசம் தமிழ் இதுல ஒரு நீண்ட பங்களிப்பை செஞ்சுட்டு வர்ற ஆளுமைகள். முதல்ல இதை பத்தி பேசுறதுக்கு நிஷா மன்சூர் அவங்க வருவாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, ரூமி சார் சீனியரு, அதனால முதல்ல அவரு நிஷா மன்சூர் பேசுவாரு. நிஷா மன்சூர் தமிழ் இலக்கியத்துல, நவீன இலக்கியத்துல நல்ல பரிச்சயம் உள்ள ஒரு கவிஞர், கட்டுரையாளர், சூஃபிய செயல்பாட்டில் மிக நீண்ட தொடர்பும் பங்களிப்பும் செஞ்சுட்டு வர்ற ஒரு ஆளுமை. கவிதை தொகுப்பு வந்திருக்கு 1995 இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கவிதை தொகுப்பு வந்திருக்கு. கனையாழி, காலச்சோடு, குமுதம் இந்த மாதிரியான பத்திரிகைகள்ல அவர் நிறைய எழுதியிருக்காரு. நிறைய 3 விருதுகள் வாங்கியிருக்காரு. தேவமகள் விருது, தமிழன்பன் 2014 தமிழன்பன் பேர்ல கொடுக்கப்பட்ட ஒரு விருது, 2017 இன்னொரு விருதும் வாங்கியிருக்காரு. எழுதின நூல்னு பாத்தீங்கன்னா நிழலில் படரும் இருள் அப்படின்னு ஒன்றும், பின்தங்கிய படையினிலிருந்து ஒரு அபயக்குரல், இது கவிதை. அடுத்து கட்டுரையும் விடுதல்களும் தேடுதல்கள் அப்படின்னு அந்த ஒரு புக் வந்திருக்கு. தமிழ் சூஃபிசத்துல ஒரு கிளை பிரிவா அல்லது நாம அதை சொல்ற மாதிரின்னு சொல்ல போனா ஒரு தமிழ் சூஃபிசமே ஒண்ணு உருவாகி இருக்குங்கிற மாதிரிதான் ஒரு 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 கருதுகோள், ஒரு பேச்சு இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நிஷா மன்சூரும் ரூமி சாரும் இதுல ஒரிஜினல் கான்ட்ரிபியூட்டர்ஸ். அந்த வகையில தோழர் நிஷா மன்சூர் அவர்களை மதிப்புரையாற்ற வரும்படி அன்புடன் நினைக்கிறேன். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சுல. உணர்ந்து தற்பரமாய் உரைத்த கோசரமாய் உயிரான சாகரமாய் இணங்கு சிற்பரமாய் அனுப்பராபரமாய் ஏகமாகிய பராபரமாய் வணங்க இகபரமாய் கிளைத்த 100 முகம்மது நல விளக்கொளி கொளிக்கும் குணங்குடி வாழும் முஹையத்தீனாம் என் குருபதம் சிரத்தில் மேற்கொள்வான். வணங்குவார்க்கு இணங்கு பெரிய பேரின்ப வாரியில் படிந்து வாய்மெடுத்தே உணர்ந்துணும் பொருட்டாய் வலிய என ஆண்டு வந்துளங்கணிதர மகிழ்ந்தே அணைந்து எடுக்கும் கருணை கொப்புளிக்கும் அழகிலா அருள் அடைகிடக்கும் குணங்குடி வாழும் முஹையத்தீனாம் என் குருபதம் சிரத்தில் மேற்கொள்வான். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த
ரூமி மௌலானாவுடைய ஞான பேருரைகள் என்கிற இந்த நூல் குறித்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்கிறேன். ரூமி மௌலானா ரூமி என்கிற மந்திர சொல் எப்போதும் இல்லாத அளவில் கடந்த ஒரு 50 வருடங்களாக, அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு 20 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை, ஒரு அதிகமான ஈர்ப்பை, கவன ஈர்ப்பை உலகம் முழுவதும் பெற்றுள்ளது. அதற்கு முக்கிய காரணமாக ஆங்கில மொழிபெயர்ப்புகளையும், ஆங்கிலம் மூலமாக தமிழில் வந்த மொழிபெயர்ப்புகளையும் நாம் குறிப்பிடலாம். அதிலும் குறிப்பாக ஓரிரு வரிகள், 2 வரி சொற்கள் ரூமி மௌலானுடைய கவிதைகளிலிருந்து மேற்கோள் காட்டப்படுகிற 2 வரிகள் மிகப்பெரிய தாக்கத்தை நவீன கவிதை வாசிப்பாளர்களிடமும் இந்த நவீன சிந்தனையாளர்களிடமும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக ரூமி மௌலானா என்கிற பெயர் அவர் ஒரு கவிஞராக அறியப்படுவதற்கும், ஒரு இஸ்லாமிய சூஃபி ஞான மரபில் குருவாக, ஷேகுவாக அறியப்படுவதற்கும் இடையில ஒரு பெரிய புரிதல் வேறுபாடு உள்ளது. நான் கூட என்னுடைய கட்டுரை தொகுப்பில் இதை குறிப்பிட்டிருந்தேன். ரூமி மௌலானாவை ஒரு கவிஞனாக அணுவதற்கும், ஒரு ஷேகாக, ஞான குருவாக அணுவதற்கும் இடையே ஒரு ஆழமும் நீளமும் மிகுந்த ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கு. இரு கரைவாசிகளுக்கும் வெவ்வேறு வித்தியாசமான அனுபவத்தை தர வல்லது அந்த அனுபவம் என்று குறிப்பிட்டிருந்தேன். அப்போ இதுக்கு ரூமியை இஸ்லாமிய நீக்கியம் செய்யப்படுதல், அது குறித்தும் நிறைய கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அது குறித்த உரையாடல்களும் தொடர்ந்தபடியே இருக்கிறது. இந்த நிலையிலே ரமீஸ் பிலாலி அவர்கள், தோழர், ரூமி ஞான பேருரைகள் நூலை மிக அழகாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஞானிகள் இந்த உலகத்தை பார்க்கும் விதத்திற்கும், ஞான வழியில் பயணிக்கும் மாணவர்கள் இந்த உலகத்தை பார்க்கும் விதத்திற்கும், எளிய பக்தர்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கும் இடையே ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிறது. சமீபத்துல ஒரு புத்தகத்துல படித்தேன். அல்லாஹ் கிட்டத்தட்ட 600 வருடங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 600 வருடங்கள் மங்கோலியர்கள் மிக பிரம்மாண்டமான வெறித்தனமான ஒரு படையெடுப்பை உலகம் முழுவதும் நீட்டித்தார்கள். வெறித்தனமான படையெடுப்புகள் அவை. எங்க போனாலும் அங்க இருக்கிற குடியிருப்புகளை அழிப்பது, குழந்தைகளை கொல்வது, பெண்களை அழிப்பது என்று ரொம்ப வெறித்தனமாக படையெடுப்பை நடத்தினார். அதுக்கு பிறகு போர்த்துகீசியர்களும் அதே மாதிரி நடத்தியிருக்காங்க. இப்போ போர்த்துகீசியர்களை குறித்த ஒரு படையெடுப்பை பற்றி பேசும்போது ஒரு வரலாற்று மாணவர் எப்படி எழுதுவார் அப்படின்னா, போர்த்துகீசியர்களின் எழுச்சி அல்லது மங்கோலியர்களின் எழுச்சி அப்படின்னு சொல்லுவார். இதையே ஒரு இஸ்லாமிய எளிய பக்தர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அல்லாஹ் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல, அல்லாஹ் ஏன் இப்படி மங்கோலியர்களை இப்படி கட்டவிழ்த்து விட்டான்னு தெரியல, அல்லாஹ் ஏன் இப்படி போர்த்துகீசியர்களை கட்டவிழ்த்து விட்டான்னு தெரியல, அல்லாஹ் ஏன் இந்த கிழக்கிந்திய கம்பெனியை அல்லது லண்டன் இவங்களை கட்டவிழ்த்து விட்டான்னு தெரியல அப்படின்னு கவலையோட வெளிப்படுத்துவார், தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துவார். ஆனா ஒரு சூஃபி ஞானி எப்படி வெளிப்படுத்துவார் என்றால், அல்லாஹ் தன்னுடைய ஆழமான ஞானத்தின் காரணமாக போர்த்துகீசியர்களில் அல்லது மங்கோலியர்களில் அல்லது பிரிட்டன் அரசின், பிரிட்டிஷ்காரர்களின் கைகளை கட்டவிழ்த்து விட்டான். அந்த சோதனையை உலகம் முழுக்க எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அப்படின்னு எழுதுவார். இதுதான் எளிய பக்தர்களின் பார்வைக்கும் ஞானிகளின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். மறைவான ஞானம் எப்பொழுதும் ஒவ்வொரு சொல்லிலும், செயலிலும், ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மறைவான ஞானத்தை தரிசிப்பவர்களும் தன்னுடைய மாணவர்களுக்கு பகிர்பவர்களாகவும் தான் சூஃபியாக்கள் இருந்திருக்கிறார்கள், ஷேகுமார்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த ஷேகின் அந்தஸ்தில் ரூமி மௌலானா ஒவ்வொரு சீடர்களுடைய அனுபவத்தையும், ஒவ்வொரு கேள்வியையும் எதிர்கொள்ளும் விதத்தையும்
சமகாலத்தில் நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்களின் விளக்கத்தையும் குறிப்பிடுவர்களாக இந்த ரூமியின் ஞான பேருரைகள் அமர்ந்திருக்கின்றன. ரூமி மௌலானாவுடைய தகப்பனார் ஷேக் பஹாவுதீன் வலது தன்னுடைய நீருக்குள் மூழ்கிய புத்தகத்தில் குறிப்பிடுவார், இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய உணவு மேசையில் சமைக்கப்பட்ட உணவாக உன்னை ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூமி மௌலானாவுடைய தகப்பனார் ஷேக் பஹாவுதீன் வலத் நீருக்குள் மூழ்கிய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கியமான கோட்டு, இந்த பிரபஞ்சம் என்கிற உணவு மேசையில் சமைக்கப்பட்ட உணவாக உன்னை ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்து வந்த ரூமி மௌலானா என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, பச்சையாக இருந்தேன், சமைக்கப்பட்டேன், சாப்பிடப்பட்டேன் என்று சொல்கிறார். இந்த பயணம்தான் ஒட்டுமொத்தமாக இந்த நூலின் சாரமாக இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது பிரபஞ்சத்தின் உணவு மேசையில் சமைக்கப்பட்ட உணவாக உன்னை ஆக்கிக்கொள்னு ஷேக் பஹாவுதீன் சொன்னதுக்கும், பச்சையாக இருந்தேன், சமைக்கப்பட்டேன், சாப்பிடப்பட்டேன் என்று மௌலானா ரூமி ரஹிமஹுல்லாஹ் சொல்வதற்கும் இடைப்பட்ட பயணமாகவும் அந்த பயணத்தை நமக்குள் கடத்துபவைகளாகவும் இந்த ஞான பேருரைகள் அமைந்துள்ளன. ஒட்டுமொத்தமாக இந்த நூலை குறித்து பேச வேண்டும் என்றால், இந்த நூல் தொடக்கத்தில் ஆரம்பித்து கடைசி அத்தியாயத்தில் முடிக்கக்கூடிய ஒரு நாவலோ ஒரு கட்டுரை நூலோ அல்ல. இவை ஞான பேருரைகள். நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு அத்தியாயத்தை படிக்கும் போதும் ஒவ்வொரு சிந்தனை தோன்றுகிறது. கடந்த வாரம் படிக்கும்போது வேறு சிந்தனை தோன்றுது, இந்த வாரம் படிக்கும்போது இன்னொரு சிந்தனை தோன்றுகிறது. ஸோ ஆக நம்முடைய சிந்தனையை தூண்டிவிடும் விதத்தில் ரூமி மௌலானுடைய ஞான பேருரைகள் அமைந்துள்ளன. இதுல ஒரே ஒரு குறிப்பை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்த இரண்டு விதமான ஒரே சம்பவம், ஆனா இரண்டு விதமான கருத்துக்கள் வெவ்வேறு இடங்களில் இந்த நூலில் குறிப்பிடப்படுகின்றன. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, பத்ர் யுத்தம் நடக்குது. தற்செயலாக சில நிர்பந்தத்தின் காரணமாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளுடைய படையில இருக்காங்க, மக்கத்து குறைஷிகளுடைய படையில இருக்காங்க. பத்ர் யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலான இஸ்லாமிய படை வெற்றி கண்டு விட்டது. அனைத்து கைதிகளையும் மஸ்ஜித் நபவியில கைகளை கட்டி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. மதினா போனவங்களுக்கு எல்லாமே தெரியும் மதினாவுடைய குளிர் எப்படிப்பட்ட குளிர் என்று. கடுமையான குளிர், ஊசி போல குத்தக்கூடிய ஒரு குளிர். அந்த குளிர்ல கைதிகள் வெற்று மேலோடு கைகள் கட்டப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல அப்படி தூக்கம் வராம உலாத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களை தூங்க விடாமல் தடுத்தது எது என்று. இவை வரலாற்று குறிப்புகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. இந்த கைதிகளை இப்படி பார்க்கிறாங்க, பதிலே சொல்லல, கைதிகளை பார்க்கிறாங்க. அப்போ உடனே அந்த கைதிகளில் முக்கியமாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார். அப்போ உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன சொல்கிறார்கள்னா, அப்பாஸுடைய கட்டுகளை அவிழ்த்து விடவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பாஸுடைய கட்டை மட்டும் அவுத்துட்டா அது நியாயமாகாதே, எல்லோருடைய கட்டையும் அவுத்து விட்டுடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு எல்லோருடைய கட்டுகளையும் அவிழ்த்து விடப்படுகிறது. அதுக்கு பிறகு இது பேசுறாங்க, டீல் பேசுறாங்க. அதாவது எல்லா கைதிகளுக்கும் உரிய பணைய தொகையை வாங்கிட்டு அவங்களை விடுதலை செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசுறாங்க. இது வரலாற்றில் நடந்த சம்பவம். இதை ரூமி மௌலானுடைய ஞான பேருரைகளில் முதல் உரையில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படின்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் போறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் திருந்தினேன், எனது பழைய வழிகளை விட்டும் திரும்பினேன் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உமது இந்த பேச்சுக்கு இறைவன் ஆதாரம் கூறுகிறான், ஏனெனில் நேசம் உரைப்பது எளிது, அதற்கான ஆதாரம் பெற்றல் கடினம். நமக்கு சமீபத்துல வைரமுத்து கூட ஒரு பாட்டு எழுதினார், அன்பே எந்தன் காதலை சொல்ல ஒரு வார்த்தை போதுமே, அதனை நானும் நிரூபிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே அப்படின்னு. இது அப்பவே ரூமி மௌலானா எழுதியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது இந்த பேச்சுக்கு இறைவன் ஆதாரம் கூறுகிறான், ஏனெனில்
நேசம் உரைப்பது எளிது, அதற்கான ஆதாரம் கடிதல் கடினம். அதுக்கு பிறகு நான் என்ன ஆதாரம் கொடுக்கணும்னு அப்பாஸல்லா கேட்குறாங்க. உடனே ரசூல்லா அவனுடைய உடைமைகள் அனைத்தையும் இஸ்லாத்துக்காக கொடுத்துடணும்னு சொல்றாங்க. அப்ப அப்பாஸல்லா சொல்றாங்க, இல்ல என்கிட்ட உடைமைகள் எதுவும் இல்லை, எல்லாமே இழந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க எங்கெங்க என்னென்ன பொருளை பதுக்கி வச்சீங்கன்னு எனக்கு தெரியும், தங்கம் எங்க இருக்குன்னு தெரியும், போர்ல வெற்றி பெற்று வந்தால் நான் திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லியும், தோல்வி அடைந்தால் எடுத்து யார் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னதுன்னு எனக்கு தெரியும் ரசூல்லா சொல்றாங்க. சொன்ன உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு சரணடைஞ்சிடுறாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், மறைவானவற்றை பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிடுறாங்க. அதுக்கு பிறகு ரசூல்லா கூட ஐக்கியமாயிடுறாங்க. இது முதல் பேருரையில சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இதே செய்தி பின்னாடி இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. அப்ப எந்த மாதிரி சொல்லப்படுது அப்படின்னா, மேன்மையும் ஆட்சியும் மிக்க நபிகள் நாயகத்திற்கு ஒரு இரவில் கைவலி வந்தது. அப்பாஸின் கையில் வேதனை இருப்பதன் எதிரொலியாகத்தான் இந்த வலி வந்திருக்கிறது என்று நபிக்கு உள்ளிருப்பும் ஏற்பட்டது. அப்போது அப்பாஸ் ஏனைய சிறை கைதிகளுடன் சேர்த்து பிணையாக பிடிக்கப்பட்டிருந்தார். அவரின் கைகள் கட்டப்பட்டிருந்தன. இறைவனின் கட்டளைப்படிதான் அப்பாஸின் கைகள் கட்டப்பட்டன என்றாலும் அதற்கு நஷ்ட ஈடு இருந்தது. இதுல ஒரு குறிப்பு, அதாவது முதல்ல ஒரு சம்பவம் வரலாறு, அதுல 2 பேருக்கு இடையில நடந்த டீலிங் பதிவு பண்ணப்பட்டது. இரண்டாவது நடந்த சம்பவம் ஞான உதிப்பு, மேலோட்டமாக நடந்த ஷரகு சார்ந்த ஷரியத் சார்ந்த ஒரு சம்பவத்திற்கும் அதற்குள்ளே இருக்கிற ஞான புரிதலுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இந்த உரைகளில் வெளிப்படுகிறது. அதுக்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட ஏனைய சஹாபாக்கள்கிட்ட அவங்க பிணை பொருட்களை வாங்குறாங்க, அவங்கள விடுவிக்கிறாங்க. அப்புறம் அப்படி அதுக்கு வசதி இல்லாதவங்கள்ட்ட பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம அறிந்த வரலாறு. அறிந்த வரலாற்றுக்குள் இருக்கும் அறியாத ஞான பகுதிகளை வெளிப்படுத்துவதாக ரூமி மௌலாவின் உரைகள் இங்கே அமைந்துள்ளன. 5 கடமைகள், 5 களிமாக்கள், இவைகளின் ஞான விளக்கம் ரூமி மௌலாவுடைய ஞான புரியர்களில் கொஞ்சம் கூட தயவு தாட்சண்யமின்றி கராராக சொல்லப்பட்டிருக்கின்றன. நிதர்சனத்தை உடைத்து பேசும் பாங்கு, விதி குறித்த விளக்கங்கள் அனைத்துமே நிதர்சனமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக ஷேக் பஹாவுதீன் வலது சொல்வாரு, நீருக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள், நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நீருக்குள் மூழ்கி மரணிப்பதோ அல்லது நீந்தி கரை சேருவதோ உங்கள் வசமே உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய முயற்சி, அவன் முயற்சி, பயிற்சி, அவனுடைய எல்லை, விதியின் எல்லை, இவை சார்ந்த விளக்கங்கள் மிக நிதர்சனமாக, மிக கராராக இந்த ஞான பேருரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழ்மை குணங்கள் மிகுந்த மனிதன் மேன்மையிலும் மேன்மையான இறைமையை நோக்கி பயணிக்க வைக்கும் கப்பலாக இருக்கின்றன ரூமி மௌலானாவுடைய இந்த உரைகள். குறிப்பாக தொழுகை, ஒவ்வொரு கடமைகளின் அகமியத்தையும் ரூமி மௌலானா விளக்குகிறார். தொழுகை அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பு இருக்கு, இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் இழப்பதை விட 2 விடுத்த தொழுகை இழப்பது மிகப்பெரிய இழப்பு என்று எவரின் உள்ளம் கருதுமோ அவருக்கு இது பொருந்தும். தொழுகை தொடர்பான பேசும்போது 2 ரக்காத் தொழுகை என்பது இந்த உலகத்தையும் உலகில் உள்ள அனைத்தையும் விட மேலானது என்று ரூமி மௌலானா சொல்கிறார். தொழுகின் அகமியம் இங்கே பேசப்படுகிறது. வெறுமையாக உடம்ப குனிஞ்சு நிமிந்து தொழுகிறதுக்கும் ஞானிகளின் தொழுகைக்கும் உள்ள வித்தியாசம் பேசப்படுகிறது. அதுல ஒரு வரி வருது, மிக அற்புதமான ஒரு வரி. பிரசவ வலிகள் அவரை ஒரு பேரித்த மடத்திடம் கொண்டு வந்தது. இது குர்ஆன் ஆயத்து. உடல் என்பது கன்னி மரியம் போன்றது, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை உள்ளே சுமக்கிறோம். உடல் என்பது கன்னி மரியம் போன்றது, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை உள்ளே சுமக்கிறோம். பிரசவ வலிகளை நாம் உணர்ந்தால் நமது இயேசு பிறப்பார். வலி ஏதுமில்லை எனில் அவர் வந்த மறைவான பாதை வழியாகவே அவருடைய மூலத்திற்கு திரும்பி சென்று விடுவார். நாம் இழந்தவர்கள் ஆகிவிடுவோம் என்று குறிப்பு. தொழுகையின் அகமியம், தொழுகையின் அகமியத்தை 1-2 உரைகளில் அல்ல, திரும்ப 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 ரூமி மௌலானா குறிப்பிக்கிட்டே இருக்கிறார்கள். இவை அனைத்தும் ஒரு எப்படி குர்ஆனை நாம் அவ்வப்போது ஓதி அது தொடர்பான விஷயங்களை ஆராய்ச்சி செய்கிறோமோ அதே போல திரும்ப திரும்ப இந்த நூலை வாசிப்பதற்கு
அந்தந்த நேரத்து அனுபவங்களையும் சிந்தனையும் தூண்ட வல்லவையாக இந்த புத்தகம் இருக்கிறது. நபிகள் ஒரு ரசூல்லாவுடைய ஹதீஸ் ஒன்று, நபிகள் நாயகம் நவீன்றார்கள், இரவு நீளமானது, அதை உன் உறக்கத்தால் சுருக்கி விடாதே. பகல் பிரகாசமானது, அதை உன் பாவங்களால் இருட்டாக்கி விடாதே. இதை யார் சொல்ல முடியும்? ஒரு ஞானப்பாதையின் ஆசிரியர் தான் சொல்ல முடியும். இதன் விளக்கத்தை அத்தியாயம் 13 மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. முப்போதும் உங்கள் உடலையே பராமரிப்பதில் மூழ்கி போய் ஏன் உங்கள் உடலுடன் சங்கிலி போட்டு கட்டப்பட்டு கிடக்கிறீர்கள்? உடல் எது? ஆத்மா இது. உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள உறவு என்ன? உடலை எப்படி பராமரிக்கும்? இமாம் ஹசாலி சொல்லுவாங்க, ஈமா சாதத்துல ஒரு நீண்ட பயணம் செல்வதற்காக ஒரு பயணி ஒட்டகத்தோடு கிளம்புறார். முதல் நாள் என்ன பண்றாரு? ஒட்டகத்துக்கு சீவி சிங்காரிக்கிறார். 2வது நாள் ஒட்டகத்துக்கு வண்ணம் அடிக்கிறார். 3வது நாள் ஒட்டகத்துக்கு காலை நகத்தை கட் பண்றாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு. 4வது நாள் அழகான சேனத்தை ஒட்டகத்துக்கு தயார் பண்றாரு. 5வது நாள் ஒட்டகத்துக்கு அழகான ஒரு கூடாரத்தை தயார் பண்றாரு. இப்படி இருந்தப்போ அவரு மரணிச்சார். அப்ப அவருடைய வாழ்க்கை ஒட்டகத்தை அழகுபடுத்துவதிலேயே, ஒட்டகத்தை பராமரிப்பதிலேயே கடந்து போய் விடுகிறதே அன்றி பயணம் என்கிற இலக்கை அவர் அடையாமல் விட்டு விடுகிறார் என்று இமாம் ஹசாலி கீமியா சாதத்தில் சொல்வார்கள். அதையே தான் ரூமி மௌலானா சொல்கிறார்கள், முப்போதும் உங்கள் உடலையே பராமரிப்பதில் மூழ்கி போய் ஏன் உங்கள் உடலுடன் சங்கிலி போட்டு கட்டப்பட்டு கிடக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இந்த உடலுக்கும் உயிருக்குமான உறவு என்ன? இந்த உடல் அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? இந்த வாழ்வின் நோக்கம் என்ன? காதலின் நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் கொஞ்சம் கூட தயவுதாட்சணியம் இல்லாமல் கராராக, நிதர்சனமாக உடைத்து பேசும் பாங்காக ரூமி மௌலானுடைய ஞான பேருரைகள் அமைந்துள்ளன. உதாரணமாக, இறைவன் அர்ஷின் மேலே அமர்ந்திருக்கிறான் என்று எல்லோரும் குறிப்பிடுவாங்க. நிறைய பேர் இதை கோட் பண்ணுவாங்க, இறைவன் அர்ஷின் மேலே அமர்ந்திருக்கிறான். அதை பத்தி பேசும்போதும் ரூமி மௌலானா சொல்றாங்க, வானத்தில் கடவுள் இல்லை, வானத்தில் கடவுள் இல்லை. இறைவன் வானத்தில் இல்லை என்று நாம் சொல்லும் போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? அவன் வானத்தில் இல்லை என்பது மட்டும் அர்த்தமல்ல, ஆனால் வானம் அவனை மட்டுப்படுத்திக் கொள்ளாது என்று அர்த்தம். அவன்தான் வானத்தை அடைய வளைந்திருக்கிறான். பூமியும் வானங்களும் இறை அரியணையும் உண்டாவதற்கு முன் இறைவன் எங்கே இருந்தான்? இந்த அரியணை உண்டாவதற்கு முன் இறைவன் எங்கே இருந்தான்? இறைவன் எந்த இடத்திலும் மட்டுப்படாதவன். அவன் வரையறைப்படி இறைவன் என்பவன் இடம் இல்லாதவன். உன்னை ஒரு வரையறைக்குள் அடைக்க முடியாது. உன் எண்ணங்களும் மனநிலைகளும் நீ எப்படி ஒரு இடத்தை கற்பனை செய்வாய்? எண்ணங்களை படைப்போன் அந்த எண்ணங்களை விட நுட்பமானவன் என்று ரூமி மௌலானா குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் இடமும் இருப்புமற்றவன் என்கிற கோட்பாட்டை மிக துல்லியமாக விளக்குபவையாக இந்த கட்டுரைகள் இருக்கின்றன. கேட்டலும் பார்த்தலை போன்றதே இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன் என்று சொல்வார்கள். உண்மையான புரிதல் என்பது அகமியத்தை உணர்வதுதான் உண்மையான புரிதல். அதை நிதர்சனமாக ஒவ்வொரு வரிகளும் உடைத்து பேசும் இந்த பேருரைகள் அமைந்திருக்கின்றன. ஒரு குறிப்பு, பக்கம் 392 உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், பழுத்த கிளம். அவருடைய மகன் தான் அவருக்கு உணவளித்து பராமரித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவனிடம் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த வயதில் உன்னை போல் தன் பெற்றோருக்கு கடமையாற்றும் வேறு ஒருவரும் இல்லையே. அதற்கு மகன் சொல்கிறார், நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் எனக்கும் என் தந்தைக்கும் இடையே ஒரு வேறுபாடு இருக்கிறது. அவருக்கான பணிவிடைகளில் நான் குறை வைப்பதில்லை, ஆனால் அவர் என்னை பராமரித்து உணவளித்து வந்த போது எனக்கு ஏதும் தீமை நேர்ந்துவிடக் கூடாது என்று அவர் பதறுவார். இப்போது நான் அவருக்கு பணிவிடைகள் செய்தாலும் அவர் நிம்மதியாக சாக வேண்டும், எனக்கு பாரம் குறைய வேண்டும் என்றுதான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் என் தந்தைக்கு சேவை செய்கிறேன் என்பது உண்மைதான், ஆனால் அவர் எனக்காக கவலைப்பட்டதை போல அவருக்காக நான் எப்படி கவலைப்பட முடியும் என்று கேட்கிறார். உமரை விடவும் இவள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் உள்ளே இருக்கும் அகமியத்தை மீண்டும் மீண்டும் பல்வேறு சம்பவங்களின் மூலமாக மௌலானா ரூமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆரோக்கியமும் செல்வமும் 2 திரைகள் என்று ஒரு அத்தியாயம். அதாவது சுலைமானுக்கு அழுத்து விட்டது நீ அருளிய அரசாட்சி, சுலைமானுக்கு அழுத்து விட்டது நீ அருளிய அரசாட்சி. ஐயூபுக்கோ திகட்டவில்லை,
இன்னும் நீ ஏவிய கொடிய நோய். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோய் திகட்டல, ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அரசாட்சி அழுத்துருச்சு. அப்போ அல்லாஹ் அரசாட்சி கொடுத்தும் சோதிப்பான், நோய் கொடுத்தும் சோதிப்பான். அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்தும் விலக்கி வைப்பான், சோதனையை கொடுத்தும் நெருங்க வைப்பான். ஒரு சோதனையை எப்படி எதிர்கொள்வது? நம்முடைய குணகுடி மஸ்தான் சாஹிபப்பா சொல்வார்கள், இக பரம் இரண்டினும் சுகதுக்கமற்றியான் ஈடேர் அருள்புரியும். சுகம் என்பது ஒரு குறைதான், துக்கமும் என்பது குறைதான். சுகம் என்பது நிறையும், துக்கம் என்பது குறையும் அல்ல. சுகமும் ஒரு குறைதான், துக்கமும் ஒரு குறைதான். இந்த இரண்டும் இல்லாத சமநிலைதான் ஞானத்தை அடையும் பாங்கு என்று நம்முடைய குணங்குடி மஸ்தான் சாஹிபப்பா அவர்கள் கூறுவார்கள். அதே அனுபவத்தை வெவ்வேறு உதாரணங்களின் மூலமாக குறிப்பிடுவையாக இந்த ரூமியின் ஞான பேருரைகள் அமைந்துள்ளன. மிக முக்கியமான நூல், மிக மிக முக்கியமான நூல். அனைவரும் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டிய, வெவ்வேறு சூழலில், வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நூல். இந்த நூலை அனைவரும் பறிக்க வேண்டும், அவசியம் வாசிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி தோழர். நிஷா மன்சூர் அவர்கள் வந்து இதை பேசுறதுக்கு ரொம்ப பொருத்தமான ஆளா இருந்தாரு. தமிழ் சூஃபியத்தை வந்து உண்மையிலேயே வந்து அது ஒரு புக்கை படிச்சுட்டு பேசுற ஆளுமை கிடையாது. அதுல வந்து பங்களிப்பு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஆளுமை. நிஷா மன்சூர் அவர்களுக்கு வந்து சீர்மையின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்திருக்கிறோம். அதாவது இதுல வந்து நிஷா மன்சூர் சொன்னதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து தோழர் வந்து ரீட் பிட்வீன் த லைன்ஸ். இப்ப நாம ஒரு சாதாரண வாசகரா வந்து ஒரு புத்தகம் படிக்கிறோம், புத்தகத்துல ஒரு செய்தி அது வந்து கரெக்டா வந்து அவர் சொன்னாரு. ஒரு வரலாற்று செய்தி, வரலாற்றுல வந்து ஹதீஸ்ல வந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து சரி, ஓகே, அந்த மாதிரி சொல்லாம மௌலானா ரூமி வந்து அது வந்து வேற விதமா அதை வந்து அர்த்தப்படுத்தி தன்னுடைய சீடர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அந்த உரைகள் தான் வந்து இந்த ரூமியின் ஞான பேருரைகள். ஆகவே வந்து தோழர் நிஷா மன்சூர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து வந்து மதிப்புரையாற்ற வந்து பேராசிரியர் நாகூர் ரூமி சார் வந்து பேச வருமாறு அழைக்கிறேன். ரூமி சார் வந்து ரூமி சாரின் இயற்பியர் வந்து முகமது ரஃபி. ஆம்பூர் மசல்லும் கல்லூரியில வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு 30 வருஷமா வந்து பேராசிரியராகவும் தமிழ்துறை ஆங்கிலத்துறைக்கு வந்து ஹெச்ஓடியா, டிபார்ட்மெண்ட் ஹெட்டா வந்து வேலை செஞ்சவர். சார் வந்து எழுதின ஒரு புக்கு வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 புக்கு வந்து சொந்தமா எழுதிடுவாரு அல்லது வந்து மொழிபெயர்த்துருவாரு. ஒரு புக் இப்போ அடுத்த வாரம் ஒரு புக்கு வெளிவர இருக்கு. அது பார்த்தா 75வது புக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார் வந்து சாருக்கு வந்து பூர்ண உடல் நலமோ ஆரோக்கியமோ இருந்துச்சுன்னா வந்து சார் வந்து இன்னும் நிறைய எழுதுவாரு. அவர்கிட்ட வந்து தமிழ் உலகமும் ஒரு வாசகரா அவர் வந்து மொழிபெயர்ப்பு ரீதியாகவும் சொந்தமா எழுதக்கூடிய வகையிலும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ரூமி சாரை வந்து பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். காதல் விழுதா? விழுதுங்க சார், நீங்க பேசுறது. ஏன்னா வேற மைக்கு ஒன்று, இந்த கம்ப்யூட்டர் மைக்கு தான். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா நான் 1ஆம் தேதி ரூமியோடைய மஸ்னவி காவியத்துடைய பாகம் 1, பாகம் 2 ரெண்டுல இருந்தும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு நான் வந்து விளக்க உரை மாதிரி எழுதின ஒரு நூல் வெளியாக்குறோம் கவிக்கோ மன்றத்தில். அதுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி ரமீஸுடைய ஃபீ வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம். 2 பேருமே வந்து ஒரே திசையை நோக்கியே ரொம்ப காலமாக பயணிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அவர் சகோதரர் நிஷா மன்சூர் சொன்ன மாதிரி ரொம்ப காலமாக வந்து சூஃபிசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இஸ்லாமிய ஆன்மீக துறை தொடர்பான நூல்களை வந்து ரமீஸ் பிலாலி அந்த அந்த கோட்பாடுகள் எல்லாத்தையுமே அவர் தான் எழுதிட்டே வராரு விடாமல். அவரும் ஆன்மீக பாதையில் இருப்பவர் தான். எனக்கும் வந்து ஒரு ஷேக்கு கிடைக்கிறது கொடுத்து வச்சுருந்தேன், அல்லாவுடைய ஏற்பாடு. அதனால தான் இந்த பாதையில் நம்ம வர நேர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் ரூமினா யாருன்னே தெரியாமே வந்து
நான் வந்து எனக்கு எழுதலாம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எழுதுவாங்க இல்லையா, அதில் நானும் எழுத ஆரம்பித்தேன். இப்போ கதை, கட்டுரை, கவிதை இதெல்லாம் எழுதும்போது புனை பெயர் வைக்கணும். புனை பெயர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் புனை பெயர் வைக்கணுங்கிறது ஒரு ஒரு மரபாக இருக்குது. என் பேர் வந்து முகமது ரஃபி. எழுதுனா ரா போட்டு அக்கேனா போட்டு பி போடணும். அதை முகமது ரகுபி அப்படின்னு படிக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஏதாவது வேறு அது மாதிரி இல்லாமல் அந்த பிரச்சனை வராத ஏதாவது ஒரு பேரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது நாகூர் ரூமி அப்படின்னு நானே வச்சுக்கிட்டேன். அப்போ ரூமியை பற்றி எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. ரூமின்னு ஒரு பெரிய கவிஞர் இருக்காருன்னு தெரியும். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ ஏன் நான் அவ்வளவு பேரை விட்டு நான் ரூமியோட பேரை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு இப்போ யோசிக்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கலை, அந்த பேர் வந்து சேர்ந்துருக்கு. போனால் போது நீனும் கொஞ்சம் அந்த பறக்கத்தை வாங்கிக்க அப்படின்னு ஏதோ ஒரு பெரியவங்க வந்து எனக்கு பிச்சை போட்டிருக்காங்க. அதனால தான் நாகூருக்கு அப்புறம் நாகூரும் ஒரு ஆன்மீகத்திலையும் இலக்கியத்திலையும் ரொம்பவும் மிகச்சிறந்து விளங்குகின்ற ஒரு ஊர். குலாம் காதா நாவலிலேருந்து அவர் பெரிய பெரிய எழுத்தாளர்கள், எங்கள் பெரியம்மாவிலேருந்து தமிழில் முதல் முதல் நாவல் எழுதிய முஸ்லீம் பெண்மணியாக இருந்த எங்கள் பெரியம்மாவிலேருந்து நிறைய எழுத்தாளர்கள், எங்களுடைய பாட்டனார் என்று சொல்லப்படுகின்ற வண்ணக்களஞ்சிய புலவர் 3 காவியம் எழுதினார். தீன் விளக்கம், ராஜநாயகம், குத்துபு நாயகம் அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரையில் வரதுனால வந்து வர்றதுனால என்னவோ வந்து எங்கள் பெரியம்மா சித்தி ஜனதா பேகம் அவங்க ஒவ்வொரு புக்குலையும் எழுதுவாங்க. அவங்க வந்து ஷாவலில்லா டெல்லியில் அடங்கியிருக்கு ஷாவலில்லாவுடைய பௌத்ரின்னா கிரேட் கிராண்ட் டாட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ பெரிய பரம்பரையில் வர்றதுக்கான வாய்ப்பை எல்லாம் கொடுத்துருக்கான். அந்த பரம்பரையில் வந்து அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு 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 தகுதி இருக்கணும் இல்லையா, அந்த பரம்பரையில் தான் வந்திருக்கோன்னு சொல்லி அதனால என்னமோ ஆண்டவன் என்னை வந்து படிக்கவும் எழுதவும் வச்சுருக்கான். ஆங்கில இலக்கியம் எடுத்து நான் படிக்கும்போது எங்கள் பாட்டி எங்கள் தம்பி தீன் சிங்கப்பூரில் ஆடிட்டராக இருக்கார். அவர்கிட்ட சொல்லும், நீ எதனாலும் படி, ஆனால் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் மட்டும் படிக்காத, அது ஒரு உருப்படாத படிப்பு, அது ஒன்றுக்கு உதவாத படிப்பு, அது சம்பாதிக்க முடியாது, நீ பேங்க்கில் வேலை செய்கிற மாதிரி ஏதாவது காசு வர மாதிரி படிப்பு படி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் வேலையில் இல்லை, நான் வேலையிலேருந்து சம்பாதிச்சு ஒரு பேராசிரியராக இருக்கும்போது அவங்க அஃபாத் ஆகிட்டாங்க. அதனால் வந்து இலக்கியம் படிக்கிறதுன்னா வந்து ஒன்றுக்கு உதவாத படிப்புங்கிற கருத்தோடையே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. தம்பி வந்து சிங்கப்பூரில் ஆடிட்டராக இருக்கார் உண்மையில். சரி, இதெல்லாம் ஒரு இது. ஏன்னா எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு அருள் பாலிக்கப்பட்ட குரூப்புக்குள்ளே நான் வந்துட்டனோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா அந்த பேர் வந்து நான் எனக்கு கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து முஸ்லிமிக் கதைகள் கவிதைகள் அப்படின்னு சந்தியா பதிப்பு நான் தான் போட்டேன் அந்த புக்கு வெளியிட்டது. அதுக்கப்புறம் எனக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு பிறகு அந்த ஆன்மீகத்துறையில் ரூமியை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எழுதிட்டு இருக்கிறது வந்து சகோதரர் ரமீஸ் பிலாலி அவர்கள் தான். ஜமாலில் 2 பேருமே அவர் ஜமாலில் பேராசிரியர், நான் ஜமாலுடைய மாணவன். அந்த வகையில் ஜமாலோடையும் தொடர்பு இருக்குது. ஜமால் வந்து பெரிய பெரிய ஆளுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு காலகட்டம், இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஃபிஇ அப்படிங்கிறது வந்து ஒரு மேமத் ஒர்க், ஒரு சின்ன வேலை கிடையாது. அது கிட்டத்தட்ட 500 பக்கம் வந்திருக்குது. நான் இன்னும் முழுசாக படிக்கலை. நானே வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 பக்கம் தமிழில் படிக்கிற ஆள். ஆனால் நான் இப்போ டூர்லேயே இருந்தேன். புத்தகத்தை வந்து யுகபாரதி வந்து ஏதாவது புத்தகம் கொடுப்பாரு, அவருக்கு நான் ஏதாவது கொடுப்பேன். அவர் வந்தப்போ என்ன புக்கு இதுன்னு கேட்டார், நீங்களே வச்சிங்கன்னு கொடுத்துட்டு ஆட்டேன். நான் இப்போ ஒரு 100 பக்கம் தான் படிச்சிருந்தேன், ஆல்மோஸ்ட் நியர்லி 100 பேஜஸ். அதுக்கப்புறம் பிலால் ரமேஷ்கிட்ட சொல்லி எனக்கு பிடிஎஃப் அனுப்புங்கன்னு சொன்னால் பிடிஎஃப் அனுப்புனார். அதை படிச்சுட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் இன்னும் முடிக்கலை. ஆனால் வந்து இப்போ படித்த வரைக்கும் பேசணுன்னாவே பல மணி நேரங்கள் ஆயிரும். அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது. ஆன்மீக துறையில் சேர்ந்தவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அதில் எனக்கு பட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபிஇங்கிற தலைப்பே வந்து எனக்கு வந்து ரொம்பவும் ஒரு அற்புதமான தலைப்பாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து 2 விஷயங்கள் நான் பார்க்குறேன். ஒன்று,
இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் வந்து விளக்கி சொல்ல முடியாதுப்பா. அந்த மாதிரியான ஒரு ஒரு புத்தகம் இது. நீ படிச்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அர்த்தம் அதில் இருக்கு. ஃபீஹி மா ஃபீஹி இன் இட் இஸ் வாட் இஸ் இன் இட். அது என்ன இருக்கோ அதான் இருக்கு அப்படிங்கிறது தான் அது தலைப்பு. இப்படி யாராவது புத்தகத்துக்கு தலைப்பு வைப்பாங்களா? ஏதாவது ஒரு தலைப்பு வைக்கணும்ல. என்ன தலைப்புனா அதில் என்ன இருக்கோ அதான் இருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம். அதாவது விளக்கி சொல்ல முடியாது, ஒரு தலைப்புக்குள்ளே அடக்க முடியாது. அதனால் நீ முழுசாக படிச்சு பாரு அப்படிங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஒன்று. இன்னொன்று லொல்லு. அதாவது லொல்லு பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ரூமி வந்து நாங்களாம் லொல்லு பிடிச்சவங்க தான். அவர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து நமக்கு வாப்பா வந்திருக்காரு இந்த விஷயத்தில். என்ன புக்கில் இருக்குன்னு கேட்டால் அதில் என்ன இருக்கோ அதான் இருக்குது அப்படின்னு ஒரு அப்படி ஒரு ஒரு குறும்புத்தனமான ஒரு ஒரு தலைப்பாக இந்த ஃபீஹி மாஃபீஹி அப்படிங்கிறது இருக்குது. தொடர்ந்து இது வரைக்கும் பேசுனதே இல்லைதா, இதய பிரச்சனை வந்த பிறகு இப்படி தொடர்ந்து பேசுனதே இல்லை, கொஞ்சம் இறங்குது. இது இந்த ஒரு ஹதீஸ்ல வந்து இந்த புத்தகம் துவங்குது. ஒரு செல்வந்தரை பார்க்கறதுக்கு ஒரு ஞானி போறாரு, ஒரு ஞானியை பார்க்கறதுக்கு ஒரு செல்வந்தர் போறாரு. இப்போ யார் சிறந்த செல்வந்தர், யார் சிறந்த ஞானி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. அது முடிவு என்னன்னா வந்து ஞானியை பார்க்க போற செல்வந்தர் தான் சிறந்தவர். ஏன்னா பணக்கார வீட்டுக்கு போற ஞானி உண்மையான ஞானியா இருக்க மாட்டான். ஏன்னா பணத்தை மதிக்காதவன் தானே முதல்ல ஞானியாக இருக்க முடியும். இப்போ செல்வந்தர் வீட்டுக்கு இவர் தேடி போறாருன்னா அப்போ ஒரு சரியான ஞானியா இருக்க மாட்டாரு. அப்ப ஞானம் என்பது ஒரு பணத்துக்கு அடிமையாகிறாது அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்போடையே இந்த புத்தகம் துவங்குவதாக நான் வந்து நினைக்கிறேன். அதில் வந்து அதனாலதான் வந்து செல்வந்தர் வீட்டுக்கு போற ஞானியை பற்றியும் ஞானி வீட்டுக்கு போற செல்வந்தரை பற்றியும் அந்த ஹதீஸோட இந்த நூல் வந்து துவங்குது. அப்புறம் பதில் கைதிகளை பற்றின விஷயம் நிஷாமந்தர் அவர்கள் அவங்க சொல்லிட்டாங்க. அதில் இன்னும் ஒரே ஒரு குறிப்பு வருது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ரசூலுல்லாஹ் கைதிகள்லாம் வந்து கட்டப்பட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கும்போது அவங்க நினைச்சுக்கிறாங்க, அந்த எதிரிகள் கைதிகளாக இருக்கிறவங்க நம்முடைய நிலையை பார்த்து இவங்க வந்து கேலி பண்ணுறாங்க. இவர் வந்து இறை தூதர்னு சொல்றாரு, நம்ம வந்து ஒரு மோசமான நிலையில இருக்கோம், தோத்துட்டோம், நம்மளை பார்த்து இவர் சிரிக்கிறாரே கேவலமா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏன் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை வந்து மௌலானா ரூமி வந்து பின்னால சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்து காபிர்களாக இருக்காங்க, அதாவது படுகொலியில் இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாத்துக்கு அவங்களெல்லாம் அழைக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அதாவது பாதுகாப்புக்கு அழைக்கிறாங்க. நாங்கள் வரமாட்டோம் இஸ்லாத்துக்கு அப்படின்னு அவங்க பிடிவாதம் முடிக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவங்கள வந்து ஒன்றும் செய்யாமல் விடுதலை பண்ணிடுவாங்க. இல்லை வர முடியாதுன்னு சொன்னால் அவங்க வந்து பிணைய தொகையை கொடுத்துட்டு விடுதலை வாங்கிக்கணும். அதுக்கு முடியாதவங்களுக்கு அது வரலாறு சொல்லுது. ஒரு 10 ஒவ்வொருத்தரும் எழுத படிக்க தெரிஞ்சாங்க, 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு நீங்கள் விடுதலை பெற்றுக்கலாம் அப்படின்னு இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு ஒரு அற்புதமான காரியமாக பதில் போர்க்களத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அது. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அது அப்பாஸ் அவங்க அந்த சொத்துக்கள்லாம் மறைச்சி வச்சிருந்தது, தங்கத்தை பதிச்சு வச்சிருந்தது, அதெல்லாம் வச்சு உண்மை இல்லைன்னு சொன்னது, அதை வந்து ரசூல்லா எடுத்து சொன்னதெல்லாம் சகோதரர் நிஷாம் மன்சூர் சொன்னாங்க. அப்போ அவங்க சிரிக்கிறாங்க ரசூல்லா. சிரித்த உடனே அப்பாஸ் அவர்களோ அல்லது எதிரிகளோ என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களுடைய நிலையை பார்த்து, அவங்களுடைய கைதியாக இருக்கிற அந்த நிலையை பார்த்து இவங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில ஏன் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி மௌலானா ரூமி என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள்லாம் வந்து படுகொலியில் இருக்கிறீங்க, நான் உங்களை இஸ்லாத்துக்கு வாங்கன்னு பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறேன். படுகொலிங்கிறது நரகப்படுகொலி. நீங்கள் நரகத்துக்கு போகிற வேலையில் காரியங்களை செஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிறீங்க, நான் உங்களை சொர்க்கத்துக்கு வாங்க, பாதுகாப்புக்கு வாங்க, கம்ஃபர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் உங்களை கூப்பிடுறேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற, நீங்கள் வரமாட்டேன்னு பிடிவாதம் முடிக்கிறீங்க, நாங்கள் படுகொலியில் தான் இருப்போம், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அதை பார்த்து வந்து எனக்கு சிரிப்பு வருதுக்கு காரணம் வந்து, நான் வந்து நரகத்துக்கு தான் போவேன், சொர்க்கத்துக்கு வரமாட்டேன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்களே, அதை நினச்சி தான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றதாக மௌலானா ரூமி அதில் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு வேற ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. இது இந்த புத்தகத்துக்கு தொடர்பு இல்லாதது, இதுதான் ஞாபகம் வந்துட்டு சொல்லிடுறேன்.
அதில் அபு தாலிப் அவர்கள் இறக்கும் தருவாயில் வந்து ரசூல்லா போய் நின்றுட்டு களிமா சொல்லுங்க களிமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க களிமா அபு ஜஹல் போன்றவர்கள்லாம் உள்ளே போயிட்டு நீங்கள் அபு தாலிபுடைய அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே இருந்துருங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்து அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அதாவது அவங்க காபிரா மௌத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபிமொழி இருக்குது, புகாரில் பதிவாக இருக்குது. இது ஒரு தவறான நபிமொழி. ஏன்னா அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன போட்டிருக்குன்னா, தென் தி ஃபாலோயிங் வெர்சஸ் வேர் ரிவீல்டு அப்படின்னு 2 ஆயத்துக்களை கொடுத்துருக்கு. 2 ஆயத்துக்களுமே, ஒரு ஆயத்து வந்து இவர் மோத்தா போய் 10 வருஷம் கழிச்சு வந்த ஆயத்து, இன்னொரு ஆயத்து இவருக்கு முன்னாடியே வந்து வந்த ஆயத்து. அது அந்த 2 ஆயத்துக்கும் அபு தாலிப் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு ஒரு காஃபிட்டையா வந்து அல்லாஹ் வந்து ரசூல்லாவை கொடுத்து காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிருப்பான். ஏன்னா எந்த வகையிலும் வந்து பொருந்தாத தவறான ஒரு தகவல் அது. அவங்க ஏற்கனவே வந்து கிளாஸுக்கு வந்துட்டாங்க. இதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இப்போ இந்த படுகொடி பாதுகாப்பு அப்படின்னு வந்தோடனே எனக்கு இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. அபு ஜஹல்லாம் உள்ளே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. எங்கள் ஹம்சா அப்பாஸ் எல்லாரும் உள்ளே வந்தாங்க. ஏற்கனவே ஹம்சா வந்து அபு ஜஹலை வந்து வில்லு எடுத்து மண்டையை உடச்சி காலி பண்ணிட்டாரு. அபு ஜஹல்லாம் உள்ளே இருந்தாங்கன்னா அவனை காலி பண்ணியிருப்பார். ஏற்கனவே அலி எல்லாருக்கும் கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. ஏன்னா அதனால் இது வந்து ஒரு தவறான தகவலை சொல்லுகின்ற ஒரு நபிமொழியாக இருக்குது. அது போகட்டும். அப்புறம் இந்த ஃபீ மாஃபியில் ஒரு இடத்துல வந்து நான் சொல்வதை காண்பதற்கு நீங்கள் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாததால் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. சொல்கிறத வந்து நம்ம இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் அதை கேட்கணும், கேட்க தான் முடியும். சொல்வதை கேட்பதற்கு நீங்கள் அனுமதி அளிக்கப்படாததால் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது லாஜிக்கலாக கரெக்டு. ஆனால் அது என்ன போட்டிருக்குன்னா, நான் சொல்வதை காண்பதற்கு, நான் சொல்றதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதிக்க அளிக்கப்படலை அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அளிக்கப்படாததால் நீங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொர்க்கம் நரகம்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. என் கண்ணுக்கு தெரியுது நேரில் சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும், அந்த 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 அன்பளிப்புகள், சுகம் சொர்க்கத்தில் உள்ளதா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு என்ன தெரியுதோ அது உங்களுக்கு தெரியாததுனால நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு அப்படிதான் வந்து ஒரிஜினல்னே போட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப கரெக்டாக அப்படி தான் போட்டிருக்காங்க. சகோதரர் ரமீஸும் ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப உஷாராக கரெக்டாக போட்டு, நான் சொல்வதை காண்பதற்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாததால் அப்படின்னு ரொம்ப கரெக்டாக அவர் அதில் எழுதியிருக்கிறாரு. அதை நான் குறிப்பிட விரும்பினேன் இங்கே. அப்புறம் தொழுகையுடைய நான் ரொம்ப நேரம் பேச முடியாது. 2 காரணம். ஒரு காரணம், நான் ஃபுல்லாக படிக்கலை, நான் ஒரு 100 பக்கம் தான் படிச்சிருக்கேன். 2வது காரணம், இந்த இதயம் ஒன்று இருக்குதுல்ல, அதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது 1க்கு 2 தடவை வந்துருச்சு. அதனால் நான் வந்து தொடர்ந்து சத்தம் போட்டு பேசிகிட்டே இருந்தேன்னா வலி வந்துடும். அதனாலையும் நான் வந்து இன்னும் ஒரு 1-2 விஷயங்களை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒன்று வந்து தொழுகையை பற்றி பேச்சு வருது. பஹாவுதீன் உம்மியுடைய வாப்பா பஹாவுதீன் அவர்கள் ஒரு தடவை வந்து சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. அப்போ அப்படியே நின்று தொழுகை நேரம் வந்துடுது. அப்போ அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க சமாதி நிலையிலே இருக்காங்களே. அப்போ சிஷ்யர்களில் ஒரு 4-5 பேரில் ஒரு 3-4 பேருக்கு தொழுகை நேரம் வந்துடுச்சு, தொழுகணுமே அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு கவலை வந்துடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கொஞ்சம் பேர் தொழுக போயிடுறாங்க. கிப்லாவை முன்னோக்கி அவங்க எப்போதும் போல தொழுகிறாங்க. 2-3 சிலர்களை மட்டும் என்ன பண்ணுறாங்க, பாவத்தினோட நின்றுறாங்க. அவருடைய நிலையிலே அவங்களும் இருந்தாங்களா அப்படின்னு தெரியல, அல்லது குருநாதரை விட்டு பிரிய விரும்பலையான்னு தெரியல, அவங்களும் அந்த பாவத்தினோட இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டப்படுதுன்னா, தொழுதவங்க வந்து காபாவுக்கு முதுகை காட்டி கொண்டு தொழுவதாகவும், தொழாமல் நின்றுட்டு இருந்தவங்க காபாவின் முன்னோக்கி தொழுவதாகவும் காட்டப்படுது அப்படின்னு ஒரு காட்சியை அங்கே விவரிக்கப்படுது. தட் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அது அவங்க தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காபாவுக்கு முதுகை காட்டிட்டு இருந்த மாதிரி என்ன அர்த்தம்னா, இது உண்மையான தொழுகை ஆயிடுச்சு. அப்போ உண்மையான தொழுகை என்பது காபாவை முன்னோக்கி சில வாசகங்களை மனப்பாடமாக சொல்லி குனிஞ்சு நிமிர்ந்து உழுவுறது மட்டும் இல்லை. ரசூலுல்லாஹ் அவர் தான் வது செய்யாமல் தொழுவ வந்தாங்க. அப்போ ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா சொன்னாங்க, நீங்கள் வது செய்யலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, என் கண்கள் தான் உறங்கின, என் இதயம் உறங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வது செய்யாமல் தொழுகிறாங்க. எப்போதுமே இல்லை, அந்த ஒரு நேரத்தில் மட்டும்.
அதையும் ஒரு முன்மாதிரியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் டைம்ஸ் வேற வேற அதுக்கு தேவையில்லை அப்படின்னு எங்களுடைய ஹஜ்ரத் மாமா, என்னுடைய ஞானாசிரியர் ஹஜ்ரத் மாமா அவர்கள் அவங்கள பற்றி இப்போ ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க தொழுது நான் பார்த்தது. அவங்க எப்போவுமே ஒரு தம் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 24 hours இருப்பாங்க. அதையே அவங்க தொழுகையாக மாற்றி கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய இப்போதைய புரிந்து கொள்ளல். இது நான் ஷரியத் மட்டுமே பேசுகின்ற அதை மட்டுமே பின்பற்றுகின்ற ஒரு கூட்டத்தில் நான் சொல்ல முடியாது. ரூமியுடைய கவிதைகளை படிக்கின்ற, ரூமியுடைய கவிதைகளை ரசிக்கின்ற இந்த கூட்டத்தில் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் நினைக்கிறேன் அவங்க 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 தொழுதுருக்கலாம், தொழுது தான் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஏன்னா எப்படி ஒரு அவுளியா அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியும்? அதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்போதும் அந்த ஃபில்டர் வச்சு தம்மடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 24 hours. அவங்க ஒரு 20 நிமிஷம் படுப்பாங்க. அப்போ தான் அவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. நாங்கள் போய் கை காலை பிடிச்சி விட்டுட்டே இருப்போம். நான் காலை அமுக்கி விட்டுருக்கும்போது மனசும் காலில் இருக்கும், எங்கேயாவது இருக்கும் இல்லையா? அப்போ நான் எங்கேயும் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு முழிச்சு, என்ன யோசிக்கிறேன், ஒழுங்கா காலை அமுக்கு அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ இந்த ரகசியங்கள்லாம் அப்போ அப்போ என்னுடைய உள்ளமும் என்னுடைய மனசும் அவங்களுடைய மனசும் வேறு வேறாக இல்லை அப்படிங்கிறத பல நேரங்களில் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு கனவு வந்தது, அதையும் சொல்லிடுறேன். அப்படின்னா அப்போ அவங்க ஒரு பட்டை மாதிரி ஒரு இஸ்மு கொடுப்பாங்க. அந்த பாக்கெட்டில் பீரோவில் வைங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். அப்போ நாங்கள் அது மாதிரி பீரோவில் வைப்போம். எனக்கு ஒரு கனவு வந்தது, ஆம்பூரில் இருக்கும்போது அந்த பீரோவில் வைக்காமல் எடுத்து அதை லேமினேட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி, அந்த கனவு தானேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஒரு வாரம் அவங்கள பார்க்க போகிறப்ப அவங்க என்கிட்ட பேச்சு கொடுத்தா பேச மாட்டாங்க. ஏதோ கோபமாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன, ஏன் கோபமாக இருக்கீங்க அப்படி நானே போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னாங்க. என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலையே. உன்னை பட்டை சும்மா இப்போ லேமினேட் பண்ணி பாக்கெட்டில் வைக்க சொன்னேன்ல, அது கனவுல எல்லாம் சொன்னீங்க. அப்போ அதுக்காக நான் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஆம்பூர் அவங்கள்ட்ட சொல்லணுமா? என்ன பைத்தியக்காரனா இருக்கேன், கோமனத்து வரையா ஏமனத்து வரையா அப்படின்னாங்க. அப்போ இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ஞானி அவங்களே இந்த மாதிரியா ஒரு நிலையில் இருந்திருக்காங்க அப்படின்னா, மௌலானா ரூமி எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பாப்பா எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்லாம் நம்ம கற்பனை கேட்ட முடியாது. அதனால் சரியத்தின் அளவுகோல்கள், சரியத்து ஊர் சாப்பாடு, ஊருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு. தரிக்கத்து ஊர் சாப்பாடு அல்ல. அது ஒரு உங்கள் நோய்க்கு தனியான மருந்து. எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ப்ராக்டிஸ். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கு மருந்தாக தரிக்கத்து அமையுது. அதனால் ஆன்மீக நிலை ஒரு ஜதபு அல்லது அந்த மாதிரியான சூழ்நிலை போனவங்களுக்கு தான் அது தெரியும். நான் நிறைய சூஃபிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை கிழக்கு பதிப்பகம் போட்டு எழுதிட்டே இருக்கேன். ஏன் எழுதிட்டே இருக்கேன்னா, அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பை நானே ஏற்படுத்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை படிக்கும்போது அவ்வளவு பிரமாதமாக இருக்குது, ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது அந்த வாழ்க்கையெல்லாம் படிக்கும்போது. அப்போ சரி, அப்போ இந்த ரூமி ரூமி எப்படி தொழுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ருக்கூவில் இருக்கும்போது இம்மையில் இருப்பாங்க, சுஜூதுக்கு போகும்போது மறுமையில் இருப்பாங்க. ரூமியை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணார் ஒருத்தர். ரூமியை பற்றி பல மொழிகளில் இந்தியாவில் யார் யாரையா எழுதியிருக்காங்கன்னு சொல்லி, நான் அப்போ ரூமியை பற்றி நான் மட்டும்தான் எழுதியிருந்தேன். அப்போ கவிதைகள்னு ஒரு புத்தகம் சந்தியா பதிப்பகம் போட்டிருந்தாங்க. அப்போ கவிக்கோ அண்ணன் அந்த ப்ரொஃபஸரை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்தார். நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு தெரிஞ்சு அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், ரூமி தொழும்போது ருக்கூவில் இம்மையில் இருப்பாராம், சுஜூதுக்கு மறுமைக்கு போயிடுவாராம் அப்படின்னு சொன்னேன். அதோட பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை அவர் குறிப்பிட்டுட்டாரு. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் ஒரே ஒரு செய்தி என்னன்னா, அது ரமேஷுடைய தமிழாக்கம் தான். இவ்வளவு அழகான தமிழாக்கத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப குறிப்பாக திருமறைக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. மூத்தோ கபில அன்த மூத்தோ, மரணம் வருமுன் மரணித்து விடுங்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதுக்கு இவர் எப்படி எழுதியாருன்னா, ரொம்ப சிம்பிளா சாமுன் சா அப்படின்னு போட்டிருக்காரு. இறப்பு வருமுன் இறந்து விடுன்னு நான் சொல்லியிருப்பேன். அவர் அதோட சுருக்கி ஒரு கவிதை மாதிரி சாமுன் சா அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ரமேஷ் மாதிரி ஆளால தான் முடியும். அந்த திருமறைக்கான மொழிபெயர்ப்புகளை அவர் கொடுத்துருக்காரு. கேட்டேன், அவர்கிட்ட ஃபோனில் கேட்டேன். அது அதாவது உறுதிப்படுத்தியதாக கேட்டேன். அவர் தான் அது பண்ணாரா இல்லை வேற எங்கேயிருந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சு? அவர் தான் அதை பண்ணியிருக்காரு.
ரொம்ப இது வரைக்கும் நான் படித்த திருமறை மொழிபெயர்ப்புகள்லேயே ரொம்ப அழகான ஒரு மொழிபெயர்ப்பு. இன்ஷா அல்லாஹ் திருமறைக்கான முழு மொழிபெயர்ப்பையும் அவர் இந்த மாதிரியான ஒரு மொழியில செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேண்டுகோளை இந்த கணத்துல நான் வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி ரஃபி சார். ரஃபி பேராசிரியர் ரூமி சார் வந்து சார் அப்படின்னு சொல்லி பேசுறதுனால வந்து எனக்கு வந்து அவர் வந்து அவரோட நான் அவர்கிட்ட மாணவனா இல்லை, நேரடி மாணவனா இல்லை. ஆனா வந்து சார் வந்து ஆம்பூர்ல இருக்கிறப்போ வந்து அவங்க வீட்டுல வந்து சனி ஞாயிறுகள்ல யாழநாதி அழகிய பிரிவு இந்த மாதிரி தோழர்களோட எங்களுக்கு வந்து ஒரு குருசீட மரபு மாதிரி தான் வந்து சார்கிட்ட வந்து நான் வந்து பாடம் படித்தோம். எங்க 3 பேருக்கும் ஆசிரியர் ரூமி சார் வந்து ரூமி சார் விக்கிபீடியால இப்போ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா 41 புக்கு வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனா சார் வந்து இப்போ வரப்போற அடுத்த வாரம் வந்து 75வது புக்கு. சார் வந்து 100 புக்கு, குறைந்தபட்சம் 100 புக்கு எழுதுற வரைக்கும் அவருக்கு வந்து எல்லாம் வந்து பூர்ண உடல் ஆரோக்கியத்தை வந்து தரணும். நாகூருக்கும் இந்த டீமே வந்து சார் வந்து சொன்னாரு, இந்த சரியத்தை பத்தி பேசுறது கூட வந்து தரிகா அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுற ஒரு சபையா இருக்கிறதுனால வந்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசும்போது நரீம்பெட் சலாம் சார் வந்து அவங்க வந்து ஞாபகத்துக்கு வராங்க. இந்த புக்ல கூட வந்து பேராசிரியர் ரமீஸ் பிலாலி வந்து அதை வந்து குறிப்பிட்டாரு. கூடவே வந்து நாகூர் அப்துல் வஹாப் பாக்வி ஹசரத் அவங்க பத்தியும் சொல்றாரு. அவங்க எழுதுன அந்த புக்கு தான் வந்து 72ல வந்து அப்துல் வஹாப் பாக்வி அவங்க வந்து அந்த புக்கை எழுதியிருக்காங்க. புக்கு எழுதி ஒரு 25 வருஷம் கழிச்சு வந்து ரமீஸ் பிலாலி வந்து அந்த புக்கை படிக்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்த புக்ல வந்து நான் வந்து சாயந்தரம் கூட வந்து ஓய்ஸ்ட பேசும்போது சொன்னேன் நான். உருது இந்த புக்கை வந்து 3 மொழியை வந்து பார்சில வந்து பதியுஸ்ஸமான் ஃபெரோசான் ஃபர்க் அவர் எழுதின அந்த புக்கையும், டாக்ஸனோட இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பையும், உருதுல வந்து அப்துல் ரஷீத் தபசும் அவங்களோட மொழிபெயர்ப்பையும் வச்சுதான் வந்து பேராசிரியர் ரமீஸ் பிலாலி அவங்க வந்து இந்த புக்கை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புக்கோட ஒரிஜினாலிட்டி, இந்த புக்கை வந்து இவர் பண்ணா என்ன, இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு யோசிக்கும் போது ஒரு இடத்துல வந்து ராமபாண பூச்சி அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு. நம்ம வந்து புக்ல வந்து நம்ம பழைய புக்கா நம்ம வந்து ரொம்ப வருஷமா வச்சிருக்கிற ஒரு புக்ல வந்து ஒரு பூச்சி போய் உட்காந்துவோம். அது சில்வர் ஃபிஷ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை வந்து கரெக்டா வந்து ராமபாண பூச்சி அப்படின்னு அந்த சொல்ல பயன்படுத்துறாரு ரமீஸ் பிலாலி. இந்த உருதுல வந்து மிக நீண்ட ஆய்வுரை அதுல இருக்க அப்துல் ரஷீத் தபசும் எழுதுனது. அதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா வந்து நரீம்பெட் சலாம் சார் வந்து உருதுல இருந்து திருக்குறானுக்கு வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. கூடவே வந்து மஸ்னவி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து அப்துல் மஜீத் தரியாபாதிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் ஒருத்தர் வந்து உருதுல வந்து குரானுக்கு மொழிபெயர்த்தவங்க. அவங்க வந்து ரூமியை வந்து மொழிபெயர்க்கிறாங்க. அப்துல் வஹாப் ஹசரத் அவங்க வந்து இதுல வந்து 72ல கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரூமியுடைய ஒர்க்கை வந்து ஆர்பிஎம் கணிலாம் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. பேராசிரியர் ரமீஸ் பிலாலி அவங்க வந்து சீர்மைக்கும் தமிழ் இதுக்கும் வந்து நிறைய ஒரு ரொம்ப பெரிய பிரமாதமான ஒர்க்கை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ரோமியின் வைரங்கள், ரகசிய ரோஜா, சூஃபி கோட்பாடு, காதலின் நார்த்தவேதி, ஜின்களின் ஆசாம், விசித்திர உலகம், அப்புறம் வந்து இந்த 5 தொகுப்பு முல்லா கதைகளுடைய 5 தொகுப்பு, அரபியும் பார்சியும் உருதையும் ஓரளவுக்கு வந்து மூலத்துல படிக்கிற அளவுக்கு வந்து அதுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. பேராசிரியர் ரமீஸ் பிலாலி வந்து தொடர்ந்து ரூமி சார் மாதிரி வந்து ஒரு 100 புக்கை வந்து பிரமாதமான ஒரு புக்கை வந்து மொழிபெயர்க்கணும், எழுதணும். ஏற்புரையாற்ற வந்து ரமீஸ் பிலாலி அவர்களை அழைக்கிறேன். அதுக்கு பிறகு கேள்வி பதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நாம் வந்து செஞ்சுக்கலாம். பேராசிரியர் ரமீஸ் பிலாலி அவர்கள் தொடங்குமாறு கேட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறிய இடைமறிப்பு. ரவி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைமறிப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுங்க. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது இந்த நீருக்குள் மூழ்கிய புத்தகத்துல சட்டார அடிசல்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாரு. எங்கேயா ஒரு திருச்சிக்காரர் வந்து பூந்துட்டாரியா அப்படின்னு சொல்லி தோணும். அது மாதிரி மிக சொற்பமான தர்மங்களில் தான் இது ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு, இதுக்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு தோணுதே தவிர ஒட்டுமொத்த புத்தகத்துல
ஒரு மொழிபெயர்ப்பு மூலத்தை படித்தது போன்ற ஒரு அனுபவத்தையே தான் ரமீஸுடைய எல்லா புத்தகங்களுமே கொடுத்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இடையில கூட குறிப்பிட்டிருந்தேன், ரஹீஸ் பிலாலி என்பவர் நம்ம தமிழுக்கு இந்த சூழல்ல கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவர் இந்த தமிழ் உலகம், தமிழ் சூஃபி மரபு, இந்த ஞான இலக்கியங்கள் சார்ந்தவர் நம் அனைவரும் இன்னும் கூடுதலாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவருக்கு இன்னும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள கொடுக்கணும் என்ற பிரார்த்தனையோடு ரமீஸை பேச அழைக்கிறேன். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமான எல்லாம் வல்ல ஏகனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். சீர்மை பதிப்பகம் நடத்துகின்ற இந்த கூட்டம் இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய உலக சூழலிலே எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம். நிஷா மன்சூர் அவர்கள் என்ன சொன்னாங்க, கொல்லு நதீம் அவர்கள் சொன்னாங்க, எழுத்துலகில் என்னுடைய முன்னோடியர்களுள் ஒருவராக நான் கருதுகின்ற மதிப்பிற்குரிய நாகூர் ரூமி அவர்கள், அவர் ஆசான், நண்பர், இப்படி பல விதங்களிலே நான் சொல்லிக்கலாம். தானாகவும் நண்பராகவும் இருக்கக்கூடியவர், சகிருதையர். வேவலத்துல எங்கள் சிந்தனைகள் அமைந்திருப்பதை நான் அடிக்கடி உணர்கிறேன். அவங்களும் ரொம்ப சொன்னாங்க. அந்த பாராட்டுரைகளுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவன் என்று எனக்கே கொஞ்சம் அச்சமாகவும் தயக்கமாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் அளிக்கிறது. ஏதோ இந்த எளிய ஒரு பிறவிக்கும் கூட இறைவன் ஒரு மதிப்பை தந்திருக்கின்றான் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லி, ஆரம்பத்துல வரும் பொழுது கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தது, டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது நான் உள்ள நுழைகிறதுக்கு. அதுக்கு காரணம் ஒண்ணு, இப்பொழுது இருக்கின்ற பருவ சூழல். இங்க நான் எங்க இருக்கிறேன் என்று சொன்னால், நிஷா மன்சூர் அவர்கள் அடிக்கடி வருகை தருகின்ற, ஜியாரத் செய்கின்ற, குத்துபு ஜமானாக விளங்கிய நாயகம் அவர்கள் குழுவீட்டு இருக்கின்ற இந்த கம்பம் மாநகரத்தில் இருந்து நேற்று தான் இங்க வந்தேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு நாகூர் ரூமியை தொடர்பு கொண்ட போது அவர்களும் பயணத்துல இருந்து, அது எனக்கு தெரியும். அந்த பயணத்தின் காரணமாகத்தான் சென்ற வாரம் நடக்கவிருந்த இந்த கூட்டம் இந்த வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ திருச்சி வழியா போனாங்க, அப்படிதான் போய் ஆகணும், திருச்சி வழியை கிராஸ் பண்ணி தான் போகணும். யதார்த்தமாக ஃபேஸ்புக் பார்க்கும் பொழுது முகநூல்ல அவங்க ஒரு 20 நிமிடத்துக்கு முன்பு தப்லே ஆதம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாரிலே நின்ற புகைப்படத்தை போட்டிருந்தாங்க. அடடா, இங்கதானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர்கள் அழைத்து பேசினேன். நீங்க இங்கதான் இருக்கிறீங்கன்னாக்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தேன். அவங்க சியாரத்தை முடிச்சுட்டு தஞ்சாவூர் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அவகாசம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்து புறப்பட்டு இப்ப எங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, தமிழகத்திலே தீனொலி பரப்பிய பெரிய எஜமான் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, அவங்க சொந்த ஊரே அதுதான் நாகூர் ரூமி அவர்களுக்கு, அந்த வழிபாட்டிலே வருகின்றவர்கள் இப்பொழுது அங்கே இருக்கிறார்கள். யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பற்றி நாம் பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். இதுல பேசக்கூடிய, இந்த ரிவ்யூ செய்திருக்கக்கூடியவர்களாகட்டும், ஏற்புரை வழங்குகின்ற நான், எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையிலே மண்ணுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய நிலையில் உள்ள மாபெரும் சூஃபி ஆளுமைகளினுடைய ஒரு கண்காணிப்பிலும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்கள் மூவருடைய சூழலும் காட்டுகிறது. பேராசிரியர் நாகூர் ரூமி ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல, நாங்கள் எல்லாம் இந்த சூஃபித்துவத்திலே வெறும் ஏட்டளவில் நின்று விடாமல் இதிலே பயிற்சிகள் மேற்கொள்ளுகின்ற ஒரு பாக்கியத்தை, அந்த பயிற்சிகளை சொல்லித்தரக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு ஷெய்கை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருளி இருக்கிறான் என்கின்ற நிலையிலே உள்ளவர்கள் என்ற ஒரு ஒற்றுமையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய எங்கள் மூவருக்கும் இருக்கிறது என்பதும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. பேராசிரியர் ரூமி அவர்கள் தன்னுடைய புனை பெயரை பற்றி ஆரம்பத்திலே குறிப்பிட்டார்கள். அது எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக விளக்கிட்டாங்க. அது நான் தேர்ந்தெடுக்கல, அது எனக்கு சேர்ந்தது என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதுதான் சத்தியம், அப்படித்தான் அது இருக்க முடியும். ஆனா நான் ஒரு குறும்பு பண்ணியிருக்கேன் அவங்கள்ட்ட. ஆரம்ப காலத்துல என்னை நான் அறிமுகப்படுத்தி கொண்ட காலத்திலே
அது ஒரு தனி கதை ஒன்று இருக்கிறது. அப்பதான் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அதாவது பிளாக் பிரபஞ்ச குடில் என்று ஒரு பெயர் வைத்துக்கொண்டு, இப்ப அதுல பாத்தீங்கன்னா பிரபஞ்ச குடில் நான் ஒரு பிரம்மாண்டமான பேரை தான் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு கவிஞனுக்கே உள்ள ஒரு சிந்தனை என்று சொல்லலாம். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது ஒரு சின்ன இடத்துலதான், ஆனாலும் வந்து பார்த்தோம்னா நான் வந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற மாதிரியா பிரபஞ்ச குடில் அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ரோ காஸ்ம் அண்ட் மைக்ரோ காஸ்ம் ரெண்டையும் இணைக்கின்றது போல ஒரு பெயர் அதை வைத்து வந்து ஆரம்பிச்ச காலகட்டம். அப்படித்தான் என்னுடைய எழுத்து பணி தொடங்குகிறது. கல்லூரியில் இருந்து கொண்டு அதை எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போ நாகூர் ரூமி அவர்கள் நான் பணியாற்றுகின்ற அந்த திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில அவர் வந்து படித்தவர் என்பதை கேள்விப்பட்டு அவங்களுடைய சில நூல்கள் எல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு நான் ஒரு இமெயில் மெசேஜ் அனுப்பிச்சேன். ரூமி எவ்வளவு பெரிய ஆளு, மௌலானா ரூமி எவ்வளவு பெரிய, அந்த மாபெரும் ஆளுமையினுடைய பெயரை நீங்க எப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து சொன்னாங்க, அந்த ஆளுமையினுடைய ஒரு மேன்மை அல்லது விரிவு விசாலம், எவ்வளவு பெரிய ஆளுமை அவர் என்பது தெரிய வருவதற்கு முன்பே நான் அந்த பெயரை தேர்ந்தெடுத்துட்டேன். சரி, துருக்கியில ஒரு ரூமி இருந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு நாம ஒரு ரூமி இருப்போமே அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து விட்டேன். ஆனால் பின்னாடி அவர் எவ்வளவு பெரிய ஆக்கிருதி, அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை என்பது தெரிய வந்த பிறகு அது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாக்க நான் அது இப்படியெல்லாம் இந்த புனை பெயர் வைத்திருக்க மாட்டேன் என்பதாக அவர் சொன்னார். ஆனால் இங்க பேசிக் கொண்டிருக்கின்ற நான் உட்பட இங்க பேசிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருமே ஒரு வகையிலே தம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் எப்படி அமைத்து கொடுத்திருக்கிறான் என்றால், நாம் எல்லாம் ஒரு சிறு சிறு ரூமிகளாக மாறிக்கொண்டிருப்பவர்கள் தான், அந்த ஒரு பரிணாமத்திலே இருப்பவர்கள் தான் என்பதை உணர முடிகிறது. நாமே ரூமிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர முடிகிறது. அது ஒரு பக்கம், அது ஒரு செய்தி. இன்னொன்று, நண்பர் கொள்ளு நதீம் அவர்களை நினைத்து நான் எப்பவுமே வியப்படைவேன். அவருடைய வாசிப்பும் எனக்கு வியப்பை தருகிறது. அவர் மிக காத்திரமாக சோர்வின்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா என்னை நானே கணித்து வைத்திருக்கின்றால் அதை எடை போட்டு பார்க்கின்ற வகையிலே சொல்லணும்னா நான் ஒரு உலக மகா சோம்பேறி, ரொம்ப சோம்பல் உடையவன். அதாவது ஒரே இடத்துல உட்கார்ந்து மணிக்கணக்கா படிப்பேன், மணிக்கணக்கா எழுதுவேன். ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் பின்வாங்குவேன். அது ஒரு லேசான காரியம் அல்ல. அதே போல வந்து பயணிப்பதற்கு ரொம்ப தயங்குவேன். அது மாதிரி வந்து என்னுடைய இயல்பு அப்படி. நான் கொள்ளு நதீம் அவர்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது, அவர் நம் அனைவருக்காகவும் அவர் துவா செய்தார், நாம் அனைவரும் அவருக்காக துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். இறைவனிடம் நான் பிரார்த்திக்கின்றேன், அவர் நல்ல உடல் நலத்தோடும் மன உறுதியோடும் இதே சுறுசுறுப்போடும் நீண்ட நெடிய ஆயுள் காலம் அவருக்கு இறைவன் அருள்வானாக. அவர் தொடர்ந்து இதே போல இயங்க வேண்டும் என்று கேட்டு, அதே போல வந்து நாகூர் ரூமி ஐயா அவர்கள் சொன்னார்கள், எங்கள் இருவருக்கும் உள்ள ஒரு பொருத்தத்தை சொன்னார்கள். நாங்கள் இருவரும் ஒரே கல்லூரியில பயின்றவர்கள். அதே கல்லூரியில் நான் தொடர்ந்து பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். அவர் அங்க முதுகலை ஆங்கிலம் பயின்றிருக்கின்றார். நான் தொடர்ந்து ஒரு 3 பேர் அவங்க ரொம்ப குறிப்பிடுவாங்க. ஒன்று, எங்கள் துறையின் துறை தலைவராக இருந்த மூதறிஞர் வாசுபா மாணிக்கனார் அவர்களின் மாணாக்கராக இருந்த பேராசிரியர் பி மு மன்சூர் அவர்கள். அவர் இந்த கம்பம் மாநகரத்தை சேர்ந்தவர். அவர் பிறந்த ஊரில் இருந்துதான் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்புறம் ஆல்பர்ட் சாரை பத்தி சொல்லுவாங்க, ஆங்கில பேராசிரியர் ஆல்பர்ட் சாரை பத்தி சொல்லுவாங்க, யூசுப் சாரை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பேராசிரியர்கள் இருந்துதான் நம்மை பட்டை தீட்டி நம்மை கூர்மைப்படுத்தி நம்முடைய ஆளுமையை ஆளுமை செம்மையுறுவதற்கு அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கிறது. இந்த வகையிலே இந்த கல்லூரியை நாங்கள் என்றைக்கும் மறக்க முடியாது. தொடர்ந்து எப்பொழுதும் அந்த ஜமாலியன் என்கின்ற உணர்வு இந்த கல்லூரி வந்து தந்திருக்கிறது. அதை ரூமி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாங்கள் இதே ஒரே கல்லூரியிலே பயின்றவர்கள் அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். அது தொடர்பாக இன்னொன்றையும் பேராசிரியர் ரூமி அவர்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு சொல்கிறேன்.
இங்க 3 ஜமாலியன்கள் இருக்கிறோம் இந்த கூட்டத்துல. இப்போ அதுல இன்னொரு எழுத்தாளரும் இருக்கிறார். பார்ட்டிசிபென்ட்ஸ்ல அமர்ந்திருக்கக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற ஜோசப் இமானுவேல், அவர் ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற பெயரிலே 2 நாவல்கள், அதாவது ஒரு சிறுகதை தொகுதியும் ஒரு 2 நாவல்கள் மொழிபெயர்ப்பும் தந்திருக்கின்றார். அது சீர்மை பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்கிறது. சீர்மை இலக்கிய அணியினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் இங்க கலந்து கொண்டிருக்கின்றார். அவரும் ஒரு ஜமாலியன் தான். என்னுடைய கைடன்ஸ்ல அவர் வந்து பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. குருவை விஞ்சிய சிஷியன் என்று சொல்வார்களே, அது போல நான் வியக்கின்ற இன்னொரு வாசிப்பாளர்களில் அவர் ஒருத்தர். பயங்கர ரொம்ப ரொம்ப ஒரேஷியஸ் ரீடர். அது மாதிரி வந்து மாணவன் கிடைப்பதே அபூர்வம். நான் அவரை குறித்து பெருமைப்படுகின்றேன். அவர் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு நான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி அனுப்புனேன். அதை இங்கே பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா தமிழ் சூழல்ல ஒன்று இலக்கியம், இன்னொன்று ஆன்மீகம், இந்த இரண்டும் கலந்தது போன்ற நிகழ்ச்சி தான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. ஏன்னா தொடர்ந்து சூஃபித்துவ நூல்களை வெளியிடுவதிலே சீர்மை பதிப்பகம் தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆல்ரெடி இதுவரைக்கும் வந்திருக்கின்ற நூல்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலே சூஃபித்துவம் தான். ஏன்னா எனக்கு அந்த பதிப்பகமே வந்து சீர்மை என்ற பெயர் வருவதற்கு முன்பே மெல்லினம் என்கின்ற பெயரல் அறிமுகம். அதிலே அவங்க மார்டின் லிங்க்ஸ் எழுதிய வாட் இஸ் சூஃபிசம் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பை வந்து நான் வாங்கினேன். அது வந்து நண்பர் உவைஸ் அவர்கள் எனக்கு அறிமுகமாவதற்கு முன்பே அந்த நூலை வாங்கிட்டேன். அந்த நூலின் வழியாகத்தான் இது என்ன ஒரு புது பதிப்பகமாக இருக்கிறது, இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்காங்களே என்பதாக நான் நினைத்தேன். பிறகு அவர்கள் சீர்மை என்கின்ற ஒரு பேனர்ல இப்போ ஒரு பெயரிலே இந்த பதிப்பகம் தொடர்ந்து மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டு வருகிறது. இது தொடர்ந்து இதே வேகத்தில் அல்லது இதைவிட இன்னும் வேகம் விசை கூடி இது சரியான திசையிலே மேன்மேலும் பல சாதனைகள் செய்வதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். தொடர்ந்து பல நூல்களை அவர்கள் வெளியிட வேண்டும். அது வந்து அது இல்லாம ஒரு இணைய பத்திரிகையும் அவங்க ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுல ஒரு சில எழுத்துக்கள் எழுதியிருக்கிறேன். அது தொடர்பா பேசுவார். உவைஸ் அவர்கள் அதிகமா பேசுவார். ஒரு தூய ஒரு இலக்கிய பத்திரிகையாகவே ஒரு இணைய இதழை நடத்துவதற்கான முயற்சியும் அவர் மேற்கொண்டிருக்கின்றார். இப்படி ஒரு பதிப்பகம் தன்னை பல டைமென்ஷன்ஸ்ல பல கோணங்களிலே விரிவுபடுத்தி கொண்டிருப்பது மிக ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு. ஆனா நம்மளாம் ரொம்ப இது லேட் பிக்கப் என்றுதான் நான் நினைக்கின்றேன். மிக தாமதமாகத்தான் நம்ம வந்து ஆரம்பிச்சு இப்ப இயங்க ஆரம்பித்திருக்கின்றோம். எனக்கு ஒரு நண்பர் போன் பண்ணார். என்னுடைய பள்ளி பருவத்திலே தஞ்சை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவையாறு என்கின்ற ஊரிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதுக்கு பக்கத்துல ஒரு தேவார தலம் ஒன்று, அதுல இருக்கக்கூடிய ஒரு ராமகிருஷ்ணன் என்கின்ற ஒரு நண்பர் அவர் எனக்கு போன் பண்ணாரு. நான் அவரை மாமான்னு தான் கூப்பிடுவேன், அங்கிள் அப்படிதான் கூப்பிடுவேன். அவர் என்ன வயதுல என்னை விட ஒரு 20 ஆண்டுகள் மூத்தவர். அவர் போன் பண்ணி என்ன சொன்னாரு, தஞ்சையிலே பாரதி சங்கம் என்று ஒன்று இருக்கிறது, நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டார். பாரதி இயக்கம்னு ஒண்ணு இருந்தது, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனுடைய 2-3 கூட்டங்கள் நாங்க பள்ளி மாணவனாக இருக்கின்ற கட்டத்துல கலந்துகிட்டு இருக்கேன். ஜெயகாந்தன்லாம் அங்க வந்து பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் வந்து நேரிலே நான் பார்த்திருக்கிறேன். பெரும்பெரும் ஆளுமைகள்லாம் வந்து இருந்தாங்க. அதுல குறிப்பாக மொழிபெயர்ப்பு துறையிலே எனக்கு ஒரு ஆசானை போல் நான் கருதுகின்ற முதுமுனைவர் தீனா ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து நேர்ல பார்த்திருக்கிறேன், அவங்க பேசுனதெல்லாம் கேட்டிருக்கேன். இதை தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அந்த முதுமுனைவர் தீனா ராமச்சந்திரன் அவர்களுடைய அக்காள் மகன் தான் இவங்க இந்த ராமகிருஷ்ணன் நான் சொல்லக்கூடியவர். அவர் சொன்னாரு, நீ தஞ்சாவூருக்கு ஒரு நாள் வா, குணங்குடி மஸ்தான் அவர்களை பற்றி எங்க பாரதி சங்கத்தில நீ பேசு. அப்ப நான் சொன்னேன், அது ஏதாவது சாம்பிள் இருக்கா, அது இது வரைக்கும் நடந்த கூட்டங்களினுடைய ஏதாவது காணொலியோ அல்லது பதிவுகளோ இருந்தா நீங்க அனுப்புங்க, அங்க எப்படி பேசுறாங்கன்றத நான் பார்த்துக்கிட்டு நான் பேசுறேன் அப்படின்னா. நீ முதல்ல ஒரு கட்டுரையா எழுதிடு, அதுக்கப்புறம் பேசு. 1 மணி நேரம் வரைக்கும் அங்க அவகாசம் இருக்கும், 1 மணி நேரம் பேசுவது போல நீ தயார் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழுக்கு தொண்டு செய்த ஆளுமைகளின் வாழ்வும் வாக்கும்னு நாங்க தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறோம், அதுல நீ வந்து குணங்குடி மஸ்தான் அவர்களை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. ஆனா எனக்கு முதலில ஞாபகம் வந்தது நிஷா மன்சூர் அவர்கள் தான். அவங்க பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அது மாதிரி ஒரு
ரொம்ப நாள் கழிச்சு அவர் பேசுறாரு. ஏறத்தாழ 17 ஆண்டுகள் கழித்து எனக்கு என் நம்பரை ஒரு நண்பர்கிட்ட வாங்கி அதை தொடர்பு கொண்டு பேசினார். அப்புறம் அந்த காணொலிகளை அனுப்பிச்சார். நான் ரொம்ப வியந்து போனேன். அவங்க எல்லாம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். எவ்ரி பெனல்டிமேட் சண்டே, டிஎன்ஆர் அவர்களே ஒரு இடத்துல அதை குறிப்பிடுறாரு. எவ்ரி பெனல்டிமேட் சண்டே, அதாவது ஈட்ரையல் ஞாயிறு, கடைசி ஞாயிறுக்கு முந்தைய ஞாயிறு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த கூட்டத்தை ஒரு பள்ளிக்கூடத்திலே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள சில அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. வீடியோவா இல்ல, ஆடியோவா இந்த சில ரெக்கார்டிங்ஸ் வந்து யூடியூப்ல இப்பதான் பதிவேற்றாங்க. எத்தனை ஆண்டுகள்னா 4 நூற்றாண்டை தாண்டி விட்டார்கள். நாங்க 500 கூட்டங்களை தாண்டி அது போய்கிட்டு இருக்குது. ஒரு மாதம் கூட விடுபடவே இல்லைங்கிறாங்க. எவ்வளவு மழை பெய்தாலும் ஊர்ல வெள்ளமே வந்திருக்குது. ஆனா ஒரு மாதம் கூட விடுபடவே இல்லை. சில நேரங்களிலே பேச்சாளர் இருப்பார், அதை ஆர்கனைஸ் செய்த 2 பேர் அமர்ந்திருப்போம், 3 பேர் உட்கார்ந்தெல்லாம் பேசியிருக்கோம். ஆனா அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறோம். அது விடுபட்டது என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 400வது உரையோ 407வது உரையோ ஏதோ ஒன்றுல கேட்கும்போது அவங்க சொல்றாங்க 500 உரையெல்லாம் தாண்டி எல்லாம் போயிருக்கு. அப்ப யோசிக்கும் போது எப்படி ஈடுபாட்டோட அவங்க எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதை வியந்து பார்த்தேன். கொள்ளுநதீம் அவர்கள் தொடர்ந்து இந்த இது போன்ற கூட்டங்களை ஏன்னா இப்ப நமக்கு வசதி, அது வந்து அவங்க ஆஃப்லைன்ல நேர்ல நடத்துறாங்க. அது 500 கூட்டங்கள் தாண்டி இருக்கிறாங்க. இருந்த இடத்துல வீட்டில அமர்ந்து கொண்டு விடுமுறை நாள்ல நாம 100 கூட்டம் நடத்த முடியாதா நம்மளால அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. கொள்ளுநதீம் அவர்கள் தான் அதை முன்னெடுப்பு செய்து தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கூட்டமும் அதை போல 500, 1000 என்ற எண்ணிக்கைகளை தாண்டி சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஒரு இறையருள் சித்திக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். ஆல்ரெடி அவங்க கொடுத்த நேரம்லாம் கடந்து போச்சு. நான் இந்த நூலை பத்தி அப்படி அவங்க நாகூர் ரூமி ஐயா அவர்கள் சொன்னதை போல 100 பக்கம் படிச்சிருக்கேன், இதை பத்தி பேசணும்னாலே பல மணி நேரங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சில நூல்கள் வந்து அப்படி தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் படிச்சு முடிக்கக்கூடிய நூல்கள் அல்ல. அது மாதிரியான ஒரு நூல் அல்ல இது. இது வந்து மீண்டும் மீண்டும் நாம ரூமியுடன் நாம் உரையாடுவதற்கான ஒரு நூல். அதை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நான் இருக்கின்றேன். பொதுவா மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறை காதல் என்கின்ற ஒரு விஷயம், இஷ்க், இறை காதல் என்கின்ற விஷயம் வந்து அந்த பொருண்மையை தான் அதிகமாக சொல்லுவார்கள். இஸ் a கிரேட் லவர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அந்த இறை காதல் என்கின்ற அதுதான் அவருடைய அற்புதம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இறைநேச செல்வர்களும் வந்து அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள். அவர்கள் வழியாக நிகழும். அதை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்று சொல்வது கூட ஒரு வகையிலே தவறு. அப்படி நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை கூட அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் வழியாக இறைவன் பல அற்புதங்களை நிகழ்த்துவான். இறை தூதர்களுக்கு மோஜிசாத் என்கின்ற அற்புதங்கள் நிகழும். இறை நேசர்களுக்கு கராமத்துகள் நிகழும். கராமத் என்று அதற்கு பெயர். இந்த கராமத்துகள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் கராமத்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல இவங்களுக்கு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இறைவன் வழங்கிய அற்புதம் என்ன என்று சொன்னால் அந்த இறை காதல். அது அந்த வார்த்தைகள்ல எப்படிதான் வந்து அது வருது அப்படிங்கிறத மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னொன்று சொல்றேன், இது இந்த அப்சர்வேஷன் வந்து ஷாரிஹே மஸ்னவி என்று சிலர் இருக்கிறார்கள். அதுல நான் சார்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக பாட்டையிலே உருதுவில பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்க, தமிழ்ல பேசுறதுக்கும் இருக்கிறாங்க. இறைநேச செல்வர்களினுடைய வாரிசுகள், இறைநேச செல்வர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதுல ஒருத்தவங்க சென்னை ராயப்பேட்டையில இருக்கிறாங்க. அல்லாமா அலிமிஷா ஆமிரி தாமத் பரகாத்துகும் அவர்கள் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அறிவுரை என்பது நசீஹத், அறிவுரை என்பது பொதுவாக உபதேசம் பண்றது, போதனை செய்வது, அறிவுரை சொல்வது கேட்கறதுக்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது. அது மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் நம்மளும் வாழ்ந்தேன். நானும் அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது, யாரோ அட்வைஸ் பண்ணாங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப பிடிக்காது. அது பொதுவாகவே அந்த இள வயதுல அப்படிதான் இருக்கும். ஒரு 10, 15, 16 வயசுல அட்வைஸ்னா பிடிக்காம இருந்த நான் தான் இப்போ என் மகனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் குழந்தைகளுக்கு நான் அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படித்தானே போகுது. அது இயற்கை தானே. ஒரு குறிப்பிட்ட வயது வருகின்ற பொழுது நாம திரும்பவும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்காக சுத்தமா ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது இல்லை. ஆனா நாம ஏதோ கொஞ்சம் உருப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் பெரியவர்களுடைய போதனைகளிலே
10ல் 2வது நாம ஏற்றுக்கொண்டோம். எதை ஏற்றுக்கொண்டோமோ அதுதான் நம்மளை உருப்பட வச்சிருக்கு என்று நான் நம்புகிறேன். அது பல வகையில வரும். ஹசரத் மாமா என்று அன்புடன் அழைக்கப்படக்கூடிய அப்துல் வஹாப் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூல்களை எல்லாம் படிச்சு அந்த அறிவுரைகளை எல்லாம் ஏதோ உள்ளத்துக்குள் புகுந்ததன் காரணமா தான் இதுல கொஞ்சமாவது என்ன செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு அந்த பெரியவர்களுடைய உபதேசங்கள் தான் காரணம். அப்ப அவங்க சொன்னாங்க, இன்னும் அட்வைஸ் பண்ணுங்க, இன்னும் பண்ணுங்க, இன்னும் பண்ணுங்க என்று இதுல அறிவுரையை தித்திப்பாக ஆக்கிய ஒரு ஆளுமை உலகத்துல இருக்கிறாருன்னு சொன்னா அது மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். அவங்களுடைய மஸ்னவி ஷரீஃப் தொடர்ந்து அறிவுரைகளை சொல்லிக் கொண்டே போகிறது. ஆனால் அதை வாசிப்பவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நிறுத்திடாதீங்க பண்ணுங்க. ஏன்னா நீங்க அட்வைஸ் பண்ண நீங்கள் அறிவுரை சொல்ல சொல்ல என்னுடைய உள்ளம் மாறுவதை நான் உணர்கிறேன். ஃபார் தி பெட்டர்மெண்ட், நான் எவ்வளவு மோசமாக இருந்தேன் என்பதும் விளங்குகிறது. அந்த உள்ளம் எப்படி நல்ல விதமாக மாறுகிறது என்பதும் விளங்குகிறது. அது எனக்கு சுகமாக இருக்கிறது, அது எனக்கு தித்திப்பாக இருக்கிறது. அதனால நீங்க அறிவுரையை நிறுத்திடாதீங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. அது ஏற்கனவே அது மஸ்னவி ஷரீஃப் ஒரு மிகப்பெரிய கடல். நிறையப்பட்டு சலாம் ஹஜ்ரத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பணியை தமிழுக்கு ஆற்றி சென்றிருக்கிறார். ஒரு முறை கொள்ளு நதீம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது அதை நான் பகிர்ந்து கொண்டான், பேசிக்கிட்டேன். ஏன்னா ரூமி மொழிபெயர்ப்புகள் என்று சில மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வருது. இப்ப பலரும் அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ தர்மன் அவர்கள் கூட எங்க கல்லூரிக்கு ஒரு முறை வந்திருக்கின்ற பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் மௌலானா ரூமி அவர்களுடைய நூலை கவிதைகள் சிலவற்றை மொழிபெயர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க டக்குன்னு அப்படியே நிமிர்ந்து பார்த்து ஜலாலுத்தீன் ரூமி அவர்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பேரை முழு பேரை சொன்னாங்க. நான் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைச்சேன். அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு மோகனரங்கனுடைய நூல் நான் படிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பேசும் பொழுது கொள்ளு நதீம் அவர்கள் மிக வருத்தத்தோடு குறிப்பிட்டார், மோகனரங்கன் அவர்களுக்கு நரியம்பட்டு சலாம் அவர்களுடைய பெயர் கூட தெரியவில்லை. இதுக்கு காரணம் யார் என்பதெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம தான் அவங்க பேரை கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு அத்தகைய ஆளுமைகளை கொண்டாடுகிறது என்பது இன்றைக்கு நேற்றல்ல. ஆர்பிஎம் கனி அவர்களையே நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு இப்பொழுது பெயர் தெரியும் என்பது ஒரு கேள்விக்குறிதான். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று இருக்கிறது, அந்த நூட்கள் எவ்வளவு காலம் கடந்தும் வாழும். ஆர்பிஎம் கனி அவர்கள் ஒரு 100 ஆண்டுகள் கழித்து ஒரு 10 பேர் அந்த நூலை எடுத்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 200 ஆண்டுகள் கழித்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த வாசகர் வட்டம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் தரமான வாசகர்களை எவ்வளவு காலங்களானாலும் அந்த நூட்கள் போய் அடைந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா அந்த நூட்கள் எப்படி மௌலானா ரூமி அவர்கள் சொல்வதை போல நீரும் தாகித்தவனை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை போல அது மாவுல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு உயிர்ப்பை தருகின்ற செய்திகள் உள்ள நூட்கள். எனவே அந்த புத்தகங்கள் அழிந்து போகாது இன்ஷா அல்லாஹ். அது எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் அதற்கான வாசகர்களை அடைந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த செய்திகளை தேடுகின்றவர்கள் எல்லா காலத்திலும் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். எனவே அவர்களுக்காக அந்த நூட்கள் சென்று அவர்கள் கையை அடைந்து கொண்டுதான் இருக்கும். அது மாதிரியான ஒரு நூல்களிலே ஒன்றுதான் இந்த ஃபீஹிமா ஃபீஹி என்கின்ற ஒரு நூலும் கூட. இதை படிக்க ஒன்று அறிவுரை, இன்னொன்று மௌலானா ரூமி அவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்க அதை படிக்க ஒருத்தர் இறைவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவார், இறைவனை காதலிக்க ஆரம்பித்து விடுவார். அத்தகைய ஒரு ரசவாதத்தை அந்த நூல் நிகழ்த்திடும். அவங்களே இவ்வளவு நூல் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ஃபீஹிமா ஃபீஹி என்று பெயர் வைத்தது பற்றி எல்லாம் மிக அற்புதமாக நாகூர் ரூமி அவர்கள் குறிப்பிட்டார்கள். சது கிதாபோ சது வரக் தர் நாறு கொன் சீனாரா அசு நூரே யாரு குல்சாரு கொன் என்று மஸ்னவியில ஒரு பைத்து ஒன்று வருகிறது. அது அவங்கதான் மௌலானா ரூமி அவர்களே என்ன சொல்றாங்கன்னாக்க, நீ 100 நூல்களையும் 100 தாள்களையும் நெருப்பில் போட்டு விடு, எரித்து விடு, உன்னுடைய இதயத்தை உன் நேசனின் ஒளியால் பூங்காவனமாக்கி விடு என்றுதான், பூவனமாக்கி விடு என்று சொல்லுகிறார்கள். அப்ப இறைவனுடைய, ஆனா அதே சமயம் நாம பாக்குறோம் மௌலானா ரூமி அவர்களுடைய நூல்களை அந்த மாதிரி எல்லாம் அப்படி சொல்லிட முடியாது. ஏனென்றால் அந்த நூல்கள் இறையொளிக்கு ஜன்னல் திறக்கின்ற பணியை செய்கின்றன. அதை படிக்க நம்முடைய இதயம் விரிவடைவதை, இறையொளியை கிரகித்துக் கொள்வதை நாம் பார்க்கத்தான் முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நூல். சில நூல்களில் தான் அந்த நூலை எழுதியவர்களுடைய ஆளுமை வரும். கொள்ளு நதீம் அவர்கள் குறிப்பிட்டதை போல இதை பார்சி மொழியிலே
பதிவு ஜமான் ஃபரூசன் ஃபார் அவர்கள் இதை வந்து பதிப்பித்தவர். அவர் எழுதல, அவர் மொழிபெயர்ப்பு இல்லை. இது வந்து ஒரிஜினல் மௌலானா ரூமி அவர்கள் சொல்ல சொல்ல அவர்களுடைய சீடர்கள் படி எடுத்து வைத்த அந்த பிரதி. அதை வந்து பழம்பிரதிகளினுடைய கையெழுத்து பிரதிகளின் எல்லாம் வந்து ஒரு 4-5 பிரதிகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து அதனுடைய மெய்ப்பு திருத்தங்கள் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்லாம் பார்த்து அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டு எடிஷன் கொண்டு வந்தவர் பதிவு ஜமான் ஃபரூசன் ஃபார். அவர்களுடைய ஒரிஜினல் வந்து எனக்கு பிடிஎஃப்ல இவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க, உவைஸ் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க தாக்ஸ்டனுடைய மொழிபெயர்ப்பு, ஒரு பார்ஷியல் மொழிபெயர்ப்பு ஏஜே ஆர்பரி அவர்கள் பண்ணது ஆங்கிலத்துல இருந்தது. அது இல்லாம உருது மொழிபெயர்ப்பு, இதையெல்லாம் ஒப்பிட்டு படிச்சு வரிக்கு வரி படிச்சு. ஏன்னா சில நூல்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப நாள் எடுக்கும். ஏறத்தாழ ஓராண்டு காலம் அமர்ந்து நான் செய்த நூல்களிலே, மொழிபெயர்த்த நூல்களிலே இதுவும் ஒன்று. அது இல்லாம நான் முதல்ல யோசித்தது என்னன்னாக்க ரூமியின் ருபாயியாத் என்ற ஒரு நூல் கொண்டு வந்திருக்கிறோம். அதுலயும் வந்து ஃபார்சி ஒளிபெயர்ப்புகளோட கொண்டு வந்திருக்கிறோம். 410 ருபாயியாத்துகள் நம்ம அதுல வந்து 400+ ருபாயியாத் எலாங் வித் ஒரு டிரான்ஸ்லிட்ரேஷன் ஆஃப் தி ஃபார்சி ஒரிஜினல், அது வந்து ஒரு பெருநூலாக கொண்டு வந்திருக்கின்றோம். நான் முதல்ல அதுக்கு தான் வந்து நாகூர் ரூமி அவர்கள் ரிவ்யூ பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அது இன்ஷா அல்லாஹ் அடுத்து அந்த நூலுக்கான ஒரு ரிவ்யூ மீட்டிங் வருகின்ற பொழுது அதை நான் வேண்டுகோளா வைக்கிறேன். நாகூர் ரூமி அவர்களுக்கு நீங்க தான் பேசணும், அது ஒரு ரிவ்யூ பேசணும், ஒன் ஆஃப் தி ரிவ்யூவரா நீங்க இருக்கணும், அதையும் பேசி தர வேண்டும் என்று நான் என் சார்பில், சீர்மை பதிப்பகத்தின் சார்பில் அவர்களுக்கு அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நான் உமர் கய்யாம் அவர்களுடைய ருபாயியாத்தை அவங்க வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எனவே ருபாயியாத்தினுடைய வரிசை என்று நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல கொண்டு வரப்பட்ட நூல் தான் இந்த ரூமியின் ருபாயியாத் என்ற ஒரு நூல். அப்போ மீண்டும் அந்த இறை காதல் என்கின்ற விஷயத்திற்கு வரேன். பொதுவா அந்த சாஃப்ட்வேர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது இப்பெல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல. நான் 2000ல ஒரு சாஃப்ட்வேர் இது ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு கொண்டிருந்த போது விஷுவல் பேசிக் ஒன்று இருந்தது. விஷுவல் பேசிக்ல தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்றேன். அப்போ எனக்கு டியூட்டரா இருந்தவர் அவர் சொன்னாரு, விஷுவல் பேசிக் வில் பி யுவர் ஃப்ரண்ட் அண்ட், அதுக்கு பேக் எண்ட் வந்து C++ இருக்கும் அப்படிம்பார். இது வந்து ஒரு ஆப், ஒரு அப்ளிகேஷன், இது விஷுவல் பேசிக். அதுல உள்ள அந்த வசதிகளுக்கெல்லாம் பட்டன், டச் பட்டன், அது இதெல்லாம் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு சாஃப்ட்வேர் பின்னாடி எழுதி வச்சிருப்பாங்க. அது எந்த மொழியில எழுதியிருப்பாங்கன்னா C++ல எழுதுவாங்க அப்படின்னு. இப்படி ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட்னு ஒன்று இருக்கும். இதை உதாரணமாக வைத்து நான் ஒன்று சொல்றேன். ஆளுமைகள் என்னை சூஃபித்துவத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இரு பெரும் ஆளுமைகளை வந்து 2 கண்களை போல நான் கருதுகின்ற இறைநேசர்கள், அதாவது சிந்தனைகளை புத்தகங்களாக கொடுத்த இறைநேசர்கள்ல 2 பேர் யாரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஷேகுல் அக்பர் இப்னுல் அரபி அவர்கள், இன்னொன்று மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த இருவரையும் நான் வந்து அப்படி கருதுறேன். ஆனா ஒரு வகையில பார்த்தோம்னா இருவரும் 2 துருவங்களை போல தெரிவார்கள். அவங்க முழுக்க முழுக்க வந்து இப்னுல் அரபி சர்க்கார் அவர்கள் முழுக்க வந்து மெஞ்ஞான விஷயங்களை இன்டலெக்சுவலாக பேசுவதில், அதுல வந்து ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல வந்து ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் இருந்தாதான் அவங்களை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற வகையில் அவ்வளவு இதா போவாங்க. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எளிமையான கதைகள், இந்த அனெக்டோட்ஸ் இதெல்லாம் சொல்லி இந்த ஓமைகள் இதெல்லாம் சொல்லி ரொம்ப கவித்துவமாக இசைத்தன்மையுடன் கூடிய ஒரு கவிதைகளின் வழியாக இறை காதல் ததும்ப இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டே போவார்கள். ஆனால் ஒரு அவதானம் இருக்கிறது. அப்ப இவங்கள்ட்ட வந்து இறை ஞானம் என்பது இல்லையா, அவரிடம் இறை காதல் என்பது இல்லையா என்று சொன்னால் அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டாக அமைந்திருக்கிறது. நீங்க விஷுவல் பேசிக் தான் வந்து ஸ்கிரீன்ல தெரியும். நான் பின்னாடி வேலை செய்து கொண்டிருப்பது இறை, அதாவது C++ என்கின்ற ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மொழியில எழுதப்பட்ட நிரல் புரோகிராமிங். அதே போல இப்னுல் அரபி அவர்களிடம் ஃப்ரண்ட் எண்டாக இருப்பது மஹ்ரிஃபத் என்கின்ற அந்த இறை ஞானம். ஆனால் அதன் பின்னாலே வந்து பேக் எண்ட்ல இறை காதல் மிக உச்ச நிலையிலே இருக்கிறது. அதே போல மௌலானா ரூமி அவர்களுக்கு ஃப்ரண்ட் எண்டாக இருப்பது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், இல்கா, அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் வந்து இறை காதலினுடைய பாணியில வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும்
அது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசுறாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதன் பின்னணியில வந்து பார்த்தோம்னு சொன்னா பின்னால் வந்து ஒரு மிக ஸ்திரமான, மிக ஆழமான, வேரூன்றிய மாரிஃபத் இறை ஞானம் இருக்கிறது. அதை அறிந்து கொள்வதற்கு இந்த ஃபீஹிமா ஃபீஹி நூல் உதவும். ஏன்னா இங்கத்தான் அவங்க வந்து உரைநடையில அவங்க வந்து உட்கார்ந்து அவங்க சீடர்கள்ட்ட மிக நிதானமாக பேசிய தன்னுடைய இறை கோட்பாடுகள் என்ன, தான் போதிக்கின்ற சூஃபித்துவ கோட்பாடுகள் என்ன என்பதை அவர்கள் மிக சன்னஞ்சன்னமாக விளக்கி கொண்டு செல்லுகின்ற விளக்கிய அமர்வுகளின் பதிவு தான் இந்த நூல். அதனால இந்த பதிவை படிக்கின்ற பொழுது ஒண்ணு இருக்கு, அந்த மஸ்னவி ஷரீஃப் இருக்குது, அது இசையுடன் பாடலாம், அது புல்லாங்குழல் வாசித்து இசையோட பாடுவாங்க, அப்படிதான் ஆரம்பிக்குது. அது விஷ்ணு அசுனை சூ ஹிகாயத் மீ புனத் வஸ்ஜுதாயிஹா ஷிகாயத் மீ புனத் அப்படின்னு ஆரம்பிக்குது. புல்லாங்குழலிடம் அது புலம்புவது என்ன என்று கேளுங்கள் என்பதாக ஆரம்பிக்குது. அதுபோல அது இசையுடன் கலந்து ஒரு அமர்வுகள் நடத்துவதற்கு தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த நூல் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஆன்மீக ஞானத்திலே அல்லது ஒரு இறை ஞானத்திலே ஒரு ஸ்திரமான அடித்தளத்தை தன்னுடைய சீடர்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று அந்த குருநாதர் மௌலானா ரூமி அவர்கள் பேசிய உரைகளினுடைய தொகுப்பாக இது அமைகிறது. எனவே சொல்லுவாங்க, இந்த ஃபீஹிமா ஃபீஹியை தரவா படிச்சுட்டு அதை சிந்தித்து அதை தஃபக்குர் செய்து அதிலே வந்து நீங்க ஆழமாக சிந்தித்து உங்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்தி கொண்டு பிறகு போய் எதை தொடணும்னாக்க மஸ்னவி ஷரீஃபை தொட வேண்டும் அல்லது தீவானே ஷம்ஷே தபரீஸை தொட வேண்டும். எனவே இதற்கு ஒரு முதற்கூட்டம் நாம் நடத்தி இருக்கின்றோம். இதை தொடர்ந்து நாம வந்து பின்னாளில இன்ஷா அல்லாஹ் அடுத்த திங்களிலோ அல்லது ஒரு திங்கள் மாதங்கள் கழித்து அந்த ருபாயியாத்துக்கு ஒரு கூட்டம் நடத்தினால் அதுவும் சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி, ஏன்னா இவங்க இருவரையும் இந்த ஷேகுல் அக்பர் இப்னு ரபி அவர்களுடைய இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். மௌலானா ரூமி அவர்கள் வந்து அதை முழுமையாக உள்வாங்கி இருக்கிறாங்க. அதை விளங்கியவர்களிலே மௌலானா ரூமி அவர்களும் ஒருவர். ஆனா அவங்களுடைய சீடர்களுக்கே அதை விளங்குகின்ற அளவுக்கு பக்குவம் இல்லை என்பதை ரொம்ப திணறி இருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு கட்டம் வருது. மௌலானா ரூமி இந்த நிகழ்ச்சியோட என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். மௌலானா ரூமி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். ஒரு சீடர் வந்து அவங்ககிட்ட சொல்றாங்க, இந்த சீடர் நிறைய வாசிக்கக்கூடியவர், நிறைய நூல்கள் வாசிக்கிறவர், பெரிய ஆலிம்னு. அவங்க வந்து சொல்றாங்க, இந்த ஷேகுல் அக்பர் அவர்களுடைய ஃபுத்துஹாத்தே மக்கியா புத்தகத்தை படிச்சோம்னா நிறைய விஷயங்கள் விளங்கவே மாட்டேங்குது. அவருக்கு என்னதான் சொல்ல வர்றாரு, அவர் இது என்ன பர்பஸுக்காக இதெல்லாம் எழுதி இருக்கிறாருங்கிறது எனக்கு விளங்கல. அவர் சொல்ற விஷயங்கள், இதை கொண்டு அவர் என்னதான் நோக்கம் வைத்திருந்தார், அவரோட மக்சத் என்ன, நோக்கம் என்ன, எதுக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு நூலை எழுதி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியலையே என்பதாக அந்த சீடர் சொல்றாரு. நான் மௌலானா ரூமி அவர்கள் வந்து முழுமையாக அதையெல்லாம் உள்வாங்கினவங்க, அந்த மக்காம்ல உள்ளவங்க தான் ஆகும். அதை நம்ம குறைச்செல்லாம் இட போட முடியாது. ஷேகுல் அக்பர் அவர்களை வந்து முழுமையாக அந்த ஞானம் என்ன என்பதை நிச்சயமாக புரிந்தவர்கள். ஆனா அவங்க வாழ்ந்த காலகட்டம், அவங்க வாழ்ந்த நாட்டினுடைய சூழல், அங்கு இருக்கக்கூடிய அவருடைய சீடர்களினுடைய மன போக்கு, இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கவனிச்சு தானே அவங்க போதிக்க முடியும். அதனால அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. நான் அவங்க பார்த்து அந்த சீடரை பார்த்து அவர் சொன்ன அந்த கமெண்ட் கேட்டுட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ள இன்னொருத்தர் வராரு, இன்னொரு சீடர் வராரு. அந்த சீடரின் பேரு வந்து பார்த்தோம்னு சொன்னா ஜக்கி இல்ல ஜக்கி. கத் அஃப்லஹ மன் தஸக்கா அப்படின்னு ஒரு இறை வசனம் வருகிறது அல்லவா, தன்னை பரிசுத்தப்படுத்தியவன், தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்தான். அந்த ஜக்கா தூய்மை, அது அவருடைய பெயர். அவர் முழு பேர் தெரியல, ஜக்கி என்பது அவருடைய பெயராக குறிப்பிடப்படுது. மௌலானா ரூமியுடைய சீடர்களிலே ஒருவர், ஒரு முரீதுல ஒருத்தர். அவர் வரார். அவர் வந்து கவால் பாட்டு படிக்கக்கூடியவர், கவாலி படிக்கக்கூடியவர், அதாவது இசை பாடல்கள் படிக்கக்கூடியவர். அப்ப ஞான பாடல்கள், மௌலானா ரூமி அவர்கள் எழுதிய ஞான பாடல்களை அவர் வந்து பாடுவார். அவருடைய அந்த சபையில அவருடைய வேலை, அவர் பாடகர். அவர் பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வராரு. அந்த எந்த ஞானங்கள் தனக்கு புரியவில்லை என்று இந்த சீடர் சொன்னாரோ அதே ஞானங்களை கிரகித்து கொண்டு அதை வந்து இறை காதலுடன் கலந்து அது இசையுடன் சேர்ந்து பாடுகின்ற வகையிலே மௌலானா ரூமி அவர்கள்
மிக ரசனையான கவிதைகளாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அதுல ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அவர் வர்றார். அப்ப மௌலானா ரூமி அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்கிறார்கள் அந்த சீடர்கிட்ட, உனக்கு ஃபுத்துஹாத்தே மக்கியா புரியவில்லை என்பது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்பொழுது ஃபுத்துஹாத்தே ஜக்கியா ஆரம்பித்து விட்டது, இதை நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசை நிகழ்ச்சியை அவர்கள் தொடங்கினார்கள் என்பதாக ஒரு பதிவு நான் வாசித்திருக்கின்றேன். அப்ப அதே போல ஒரு குழந்தைக்கு இறை ஞானத்தை எப்படி ஒரு ராஜாளி பறவை வேட்டையாடி கொண்டு வந்து தன் கூட்டிலே இருக்கின்ற தன்னுடைய குஞ்சுகளுக்கு அந்த வேட்டையாடி வந்த அந்த மாமிசத்தை தான் தன் வாயிலே வைத்து உமிழ்நீருடன் கலந்து மென்று அதை பக்குவப்படுத்தி அதை மென்மையாக்கி தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது தன் அழகின் மூலமாக அது ஊட்டுமோ, அதே போல மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என் போன்ற எளியவர்களுக்கு மிக லேசாக தாயினும் சால பறிந்து இரக்கம் கொண்டு அதை பக்குவப்படுத்தி மென்மையாக்கி சுவையூட்டி இதை நீ வச்சுக்க, இதை இந்த சாப்பிடு என்று கவலமாக ஊட்டுகிறார் என்றுதான் நான் அதை மொழிபெயர்த்த போதும் அதை வாசித்த காலத்திலும் அந்த நூலை மொழிபெயர்த்த போதும் நான் உணர்ந்தேன். இது நம்முடைய ஆன்மா குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த சிசுவுக்கான தாய்ப்பாலாக ஃபீஹிமா ஃபீஹியினுடைய செய்திகள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய நண்பர் கொள்ளு நதீம் அவர்களுக்கும் என்னுடைய நூலுக்கு மதிப்புரையும் பாராட்டுகளும் பிரார்த்தனைகளும் நல்கிய நண்பர் நிஷா மன்சூர் அவர்களுக்கும் பேராசிரியர் நாகூர் ரூமி அவர்களுக்கும் சீர்மை பதிப்பக குழுவினருக்கும் பொறுமையுடன் நான் பேசிக் கொண்டிருந்ததை கலந்து கொண்டு கேட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் 18 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் காட்டுது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓப்பனிங்ல நம்ம கிரிக்கெட் மொழியில பேராசிரியர் ரமீஸ் பிலாஜி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் மொழியில சொன்னாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவர் அவரு. ஆனா எம்ஏ தமிழ், எம்ஏ எம்ஃபில், பிஹெச்டி. அதனால அந்த கம்ப்யூட்டர் இதை அதை வச்சு சொன்னதுனால நான் கிரிக்கெட்ல ஒன்று சொல்றேன். ஓப்பனிங் நிஷா மன்சூர் அருமையா தொடங்கி வச்சாரு. பேராசிரியர் ரூமி சார் அது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இது பண்ணாரு. ரமீஸ் பிலாஜி அந்த சாஸ்திரிய சங்கீதத்துல 3 பேரும் கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவங்க. ஒரு ஒரு உச்ச நிலைக்கு போய் அப்படியே ஸ்லோவா இதாகிற மாதிரி ரொம்ப 3 பேரும் ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப அன்பாகவும் பேசினாங்க. கூட்டம் தொடங்கி ஒரு மணி நேரமும் 40 நிமிஷம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட. அதனால இதுல கலந்துரையாடலுக்கோ அல்லது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கோ தொடர்றதுக்கு நமக்கு நேரம் நடந்துருச்சுல. இருந்தாலும் கடைசியா ஒரு நினைவா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட்னு சொன்ன மாதிரி நரீம்பட்டு சலாம் சாஹிப் அவர்கள் அவங்க செஞ்ச இந்த ஆரம்ப கட்ட பணி 2008 ஆரம்பிச்சு 7 வால்யூம் மஸ்னவி முழுமையா நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய மக்பிரத்துக்காக நாம் துவா செஞ்சு நம்ம எல்லாரும் பங்கெடுத்த நிஷா மன்சூர் அவர்களுக்கும் பேராசிரியர் ரூமி சாருக்கும் நன்றி தெரிவித்து ஏற்பாடுக்கும் நன்றி தெரிவித்துக் சீர்மையின் சார்பாக கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ரமீஸ் பிலாஜி சொன்ன மாதிரி அடுத்த கூட்டம் ரூபாயாத்துக்காக வச்சுக்கலாம். நாம அவர் கேட்டுக்கிட்ட மாதிரி வெளிப்படையா கேட்டுக்கிட்ட மாதிரி ரூமி சாரே அவர் ஒதுக்குற நேரம் பார்த்து ஒரு சனி ஞாயிறுகள்ல இதே மாதிரி சந்திக்கலாம். அடுத்த கூட்டம் இன்ஷா அல்லாஹ் அறிவிப்பு வரும். அது வரைக்கும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.